Praise the Lord. Praise the Lord. Okay. சரி, ஆரம்பத்துக்கு முன்ன ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். நன்றி அப்பா பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி. இங்க வந்து அனைவருக்கும் நன்றி அப்பா. எங்களுக்கு இந்த ஓய்வு நாள் கொடுத்ததுக்காக நன்றி. Thank you Jesus for all the things that you have done for us. நன்றி அப்பா. ஆமாப்பா, இன்னைக்கு அந்த மெசேஜை உங்க மெசேஜா நாங்க விசுவாசிச்சு நாங்க டெலிவர் பண்றோம் அப்பா. ஒரு வார்த்தைகள் என் நாவிலேருந்து உங்க வார்த்தைகளா இருக்கணும்னு நம்ம வேண்டி கேட்டுக்கிறப்பா. என் நாவங்களை பிளஸ் பண்ணுங்க, கேட்கிற காதுங்களை பிளஸ் பண்ணுங்க. ஆமாப்பா, உங்க ரத்தத்தால எங்களை மூடிக்கொள்றோம் அப்பா. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். உட்காருங்க. Praise the Lord. Praise the Lord. Good morning. Morning. காலை வணக்கம். Okay. Alright. So live-ல பார்க்குற அனைவருக்கும் praise the Lord. Thank you. Little introduction upon myself. Okay. அதுக்கு முன்ன நான் வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் மிக்ஸ் பண்ணி தான் பேச போறேன். ஓகே. ஸோ நான் வந்து என் பேர் வந்து ஜெஃப்ரி ஜேக்கப். நான் வந்து இந்த NJPH சபையில தான் ஒரு விசுவாசியா இருக்கிறேன். Okay, and myself and my family, we are all here. நான் வந்து கரெக்டாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறேன். அப்போ பேசிக்லி பிஃபோர் கம்மிங் டு NJPH என்னோட பேக்ரவுண்ட் வந்து we are all கேத்தலிக் பேக்ரவுண்ட். அப்போ இன்னைக்கு என்னோட மிஷன் என்னன்னா, இன்னைக்கு இங்கே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுற போகிற விஷயம் என்னன்னா, என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த சில காரியங்கள், எப்படி என்னை வந்து ஆண்டவர் வந்து நான் எங்கேயோ இருந்தேன், என்னையோ குடும்பத்தையும் இப்போ நம்ம எப்படி அவர் பக்கத்திலே அவர் வச்சிருக்காருன்னு எங்களோட பர்சனல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேட்குற யாருக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் தொடணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. ஓகே. ஸோ என்னோட தலைப்பு இன்னைக்கு வந்து என்னன்னா, இட்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் me and God. அப்ப இந்த கனெக்ஷன் பிட்வீன் மீ அண்ட் காட் வந்து சிஸ்டர் கிட்ட நான் பேசும்போது வந்து I was deciding whether God மொத வைக்கணுமா இல்லாட்டி மீ வந்து அதுக்கப்புறம் வரணுமான்னு. So it's connection between God and me or connection between me and God. Then I thought about it. It should be me and God. ஏன்னா அது வந்து நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கு, நானும் காடுக்கும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோன்னு. அப்போ இவென்ஜலிஸ்ட் டாக்டர் சுமிதா கிட்ட நான் பேசும்போது we decided it's a connection between me and God. ஓகே. ஸோ how did Jesus என் வாழ்க்கையில் வந்து எப்படி அவர் வந்து ஒரு சேஞ்சஸை உருவாக்குனாரு. அப்போ the story வந்து it goes back ஒரு few years. ஓகே. அப்போ few years ago வந்து நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 16 இயர்ஸாக நான் வந்து ஒரே கம்பெனியில் வேலை செய்கிறேன். இந்த 16 இயர்ஸ் ஏன் நான் சொல்கிறேன்னு அப்புறமா நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே. ஸோ 16 இயர்ஸ் I was attached with an organization. அப்போ ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து கேரளா தான் இருந்தேன். எங்களுக்கு வந்து ஆண்டவர் எனக்கு பிளஸ் பண்ணார் இன்னொரு வீடை வாங்குறதுக்கு. ஆனால் என்னன்னா கேரளா வந்து கொஞ்சம் தூரமான ஒரு இடம். ஸோ we had to travel. So I had a very nice place. ஆண்டவர் எங்களுக்கு பிளஸ் பண்ணார், 3 பிள்ளைங்களை பிளஸ் பண்ணார். என்னன்னா, நான் வீட்டிலேருந்து வேலைக்கு வர்றதுக்கு வந்து நான் டெய்லி ஐ ஹேவ் டு கம்யூட் டு அண்ட் ஃப்ரோ. எனக்கு வந்து ஒரு 50 kilometers நான் ஐ ஹேவ் டு கம்யூட். அப்போ கம்யூட் பண்ணுற டைமில் வந்து அப்போல்லாம் வந்து நாங்கள் இன்னும் நம்ம வந்து பழைய கேத்தலிக்ஸில் தான் இருந்தோம். அப்போ எங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை சிலுவைகள் இருந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 10 to 12 crucifix I had in my house. Okay. அப்போ 10 to 12 crucifix. அதை மீறி வந்து we had a lot of images, we had different statues. அதாவது நம்ம வந்து ஒரு கேத்தலிக்காக இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து விற்கணும்னு நம்ம வந்து சின்னதுலேருந்து நம்ம பழகிட்டோம். அப்போ இதெல்லாம் வந்து ஏன் நம்ம விற்கிறோன்னா, நம்மளை வந்து பாதுகாப்பாக விற்கணும்னு, நம்ம ஃபேமிலியாக சேஃபாக விற்கணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறோம். ஹோப்பிங் தட் ஆல் திஸ் crucifix will actually guide us or help us, protect us. ஆனால் இருந்ததெல்லாம் வந்து இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் மரித்த இயேசு தான், உயிரான இயேசு இல்லை. மரித்த இயேசு தான். இங்கிட்டு பார்த்தா மரித்த இயேசு, அங்கிட்டு பார்த்தா மரித்த இயேசு, எல்லாமே சுற்றி அவர் தான் இருந்தார். I'm going to share some pictures. This is how my altar looked like, how the children saw. So we had a very big cross, we had candles, we had everything in our house.
அப்போ once again before I proceed, let me reiterate. இதை நான் என்ன சொல்றேன்னா, this is my point of view. நம்ம வந்து யாருமே நம்ம வந்து மனசை நோகடிக்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லலை. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என் ஃபேமிலியில் என்ன நடந்தது, அதுக்காண்டி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது my kids, 3 of them together in our house. அப்போ என் வீட்டில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த சிலுவைகளால் தவிர்த்து ஒரு ப்ரேயர் ரூமும் வச்சுருந்தோம். ஸ்பெஷலான ஒரு ப்ரேயர் ரூம். வாரம் தவறாமல் நாங்கள் வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். சாம்பிராணி போடுறது, வீடை சுற்றி சாம்பிராணி போடுறது. அண்ட் தென் எவ்ரி சண்டே வி வர் சண்டே கிறிஸ்டியன்ஸ். தவறாமல் வந்து சர்ச்சுக்கு போயிடுவோம். சண்டே முடியலைன்னா கூட சாட்டர்டே ஆச்சும் போயிடுவோம். சாட்டர்டே முடியலைன்னா வந்து வீட்டில் இருப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வர் லீடிங் அவர் லைஃப். அண்ட் தென் வந்து ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாரத்துக்கு வந்து சம்டைம் மாதத்துக்கு ஒரு வாட்டி ப்ரேயர் இருக்கும், இல்லாட்டி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தோம் அந்த டைமில். அப்போ அந்த வாழ்க்கையில் இருக்கும் போது வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லாட்டி ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனோ நியூ இயர் ஃபங்க்ஷனோ வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும். சாப்பாடு இருக்கும், தண்ணி இருக்கும், பாட்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்டாக இருக்கும். ஆனால் இயேசு மட்டும் இருக்க மாட்டார். ஒரு கடமைக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் சொல்லிடுவோம். ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் சொல்லிட்டு, சரி அப்பா என் கடமை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுவோன்னு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்தோம். அண்ட் இன்ஃபேக்ட் சின்னதுலேருந்து நான் வளர்ந்ததுலேருந்து வந்து ஒரு நியூ இயரோ இல்லாட்டி ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு வந்தது வந்து அல்லாத ஒரு சின்ன குயிக்காக ஒரு ஜெபம் சொல்லிட்டு சேர்ஸ்ன்னு சொல்லிடுவோம். எல்லாமே சேர்ஸ் பண்ணிட்டு and then we proceed to have a good food. So that's how our life was. Okay, நான் ஏன் இதை சொல்றேன்னா, again to reiterate, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஹாப்பியாக இருந்தால் தான் இருந்தோம். ஆனால் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஆண்டவர் பக்கம் இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு கடமையாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். we just had to go to church, அவர்கிட்டேருந்து ஒரு பிளெஸிங்கோ ஏதாவது வாங்க வேண்டியதுதான். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி எங்களை வந்து ஒரு 180 டிகிரிஸ் நம்ம வாழ்க்கையில் எப்படி மாறணும்னா, அது வந்து ஒரு குறித்து ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னன்னா, எல்டஸ்ட் டாக்டரை வந்து ஷேர் பண்ண போகிறேன். அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அது நடந்த இன்சிடென்ட் வந்து எப்படி நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம், அந்த இன்சிடென்ட்லேருந்து நாங்கள் எப்படி மாறி நம்ம எங்கே இருக்கிறோமோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்தோன்னு அந்த ஜேர்னியை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஸோ மை எல்டஸ்ட் டாட்டர், இப்போ சபையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துருப்பீங்க தெரியும். ஆன்லைனில் பார்க்குறவங்க வந்து எல்டஸ்ட் டாட்டர்ஸ் நேம் வந்து ஜெஸ்ரின் ஷாலட். ஓகே, and then I've got second three princesses basically. So I was blessed with 3 princesses and of course with 1 wife, right? And, okay, so the pictures that I'm going to share with you is basically how picture 5, 6, 7 how Jezreen was when she was a normal girl இருந்தா, ஸ்கூல் போயிட்டு இருந்தா, ஸ்கூல்ல நல்லா படிப்பா, நல்ல ஒரு டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு அவார்ட். So she was a beautiful normal girl. Every parents would like to have that kind of girl because she was so obedient, she was good in her studies and she made the parents proud. அப்போ இது வந்து back to 2018, 2018 level. I'm going to go back. So 2018 என்ன நடந்துச்சுன்னா, before that ஒரு வீடியோ நான் வந்து காமிக்கிறேன். You just have a look at the video how she was. This is how Jezreen. My name is Jezreen Charlotte. I'm 7 years old. Today I'm going to go somewhere. This is my sister. I'm going to see. His name is Delhi Kamal. She is very nice. Very cute. I'm going to see. So today I'm going to go somewhere. I'm going for a hotel all, okay? I'll show you a look. Okay? அப்போ அந்த வீடியோவில் வந்து என்னன்னா, she's a normal, bubbly, ஒரு ஜாய்ஃபுல்லான இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்த டாக்டரை வந்து என்ன ஆச்சுன்னா, 2018 வந்து just before இந்த மாதிரி ஒரு சீசன், just before Christmas, ஒரு 13 days before Christmas. So what happened? Jezreen வந்து ஒரு கொஞ்சம் காய்ச்சலாக வந்துச்சு. And then all of a sudden, she just one fine day, she just fell. அப்போ கீழே விழுந்து என்ன ஆச்சுன்னா, there was no response.
there was no movement, மூச்சு இருந்துச்சு ஆனா பேச்சு இல்லை பிள்ளைக்கு. அப்போ as a parents what we did, we rushed her. இமீடியட்டாக நாங்கள் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போய் முதல்ல நேராக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவர் டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, இது வந்து ஸ்டில் சைல்டாக இருக்கனால better for you to bring to GH கொண்டு போங்க, பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ வி ரஷ்ட். அப்போ அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி ஜெஸ்ரினா வந்து பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போனோம். அப்போ ஜிஹெச் கொண்டு போய் அட்மிட் பண்ணோன்னே எல்லா விதமான ஸ்கேன்ஸும் எடுத்தாங்க. பிள்ளைக்கு வந்து மூச்சு இருந்துச்சு ஆனால் பேச்சு இல்லை. ஷி வாஸ் பேசிக்லி இன் லைக் அ கோமா ஸ்டேஜ். ஸோ தே அட்மிட்டட் ஹர் எமர்ஜென்சி. தென் தே brought her to CCU. CCU is critical care unit. அதாவது emergency, and then you have ICU, and you have CCU. So CCU is very restricted and it's very critical case. அப்ப அதுல வந்து she was in a ventilator. இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம். So she was in the ventilator and so basically she was not able to breathe. சொந்தமாவோ மூச்சு விட முடியாம அந்த மிஷின் வழியா தான் அந்த மூச்சு ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும் போது என்ன நடக்கும்னா ஜெஸ்ரினுக்கு வந்து she just went into seizure. அதாவது இந்த மாதிரி வலிப்பு வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வர வலிப்பு வந்து எப்படி வரும்னா கண்ணை முடிச்சிட்டு திடீர்னு and she goes into a blank stare. அதுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் படிச்சு டாக்டர் கூட பேசி அதுக்கப்புறம் தான் நான் she went into blank stare வந்து அப்படியே கண்ணை திறந்துட்டு அப்படியே பார்க்கும். ஆனா நாங்க வந்து அது நம்மள தான் பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அது வந்து she is not there. ஸோ பார்த்துட்டு அப்புறம் அந்த வலிப்பு வரும். சில பேர்த்துக்கு வந்து நான் படிச்சதுல வந்து டாக்டர் கூட பேசினது, சில பேர்த்துக்கு வந்து ஒரு சைட்ல வலிப்பு வரும், இல்லாட்டி இன்னொரு பக்கத்துல வலிப்பு வரும். ஆனா மகளுக்கு வந்து ரெண்டு சைட்லயும் வரும். முதல்ல லெஃப்ட்ல வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ரைட்லயும் வரும், அப்புறம் ரெண்டு சைட்லயும் ஒரே நேரத்துலயும் வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் பார்த்துருக்கோம். அப்ப அந்த வெண்டிலேட்டர் மிஷின்ல வந்து she was about 1 week, ஒரு வாரமா வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருந்தா. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியல. எல்லா விதமான ஸ்கேன்ஸும் எடுத்தாங்க டாக்டர், எல்லா விதமான பிளட் டெஸ்டும் எடுத்தாங்க, போன் மேரோ டெஸ்டும் எடுத்தாங்க, ஜஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் ஏதாவது ஒரு வைரஸ்னால இந்த மாதிரி வலிப்பு வந்திருக்கா இல்லையான்னு கேட்கும் போது இல்லை, புள்ள நல்லா சுகமாக தான் இருந்தா until she was age 9. So there was no problem. அப்போ வலிப்போட ஹிஸ்டரி ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை. யாருக்குமே அந்த ஃபேமிலியில் அந்த மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ்லையோ ஒய்ஃப் மனைவியோட பேரண்ட்ஸ்லையோ அந்த மாதிரி யாருக்குமே இல்லை. பொதுவாக வலிப்பு அந்த சீக்கு இருந்தால் அது சின்னதுலேருந்து இருக்கும்னு அவங்க பிறந்ததுலேருந்து இருக்கும். இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் பட்டு மண்டையில் அடிபட்டா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு வரும். Because the neurons, it sparks and then it gives you this kind of seizure. அப்போ ஜெஸ்ரினுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் திடீர்னு கீழே விழுந்து வலிப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் வலிப்பு வந்தது கூட நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு இதெல்லாம் வந்து ஒரு வலிப்பு. ஸோ எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் டாக்டருக்கே தெரியல ஏன் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ வாட் ஃபைனலி தே டிசைடட் இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஆட்டோ இம்யூன். அப்போ ஆட்டோ இம்யூன் என்னன்னா, இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற ஆன்டிபாடியை வந்து அந்த உடம்புக்குள்ளேயே அது வந்து எதிர்க்கத்தனம் வந்து இட்ஸ் ட்ரிகரிங். ஸோ தே டோன்ட் நோ வாட் இஸ் த காஸ் and it's because of your own body is triggering this kind of reaction. அப்போ ஆட்டோ இம்யூன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து ஆட்டோ இம்யூன் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வரும். சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின்ல வந்து ரியாக்ஷன்ஸ் வரும், சில பேர்த்துக்கு வந்து வேறு விதமான ஒரு நோய்கள் உண்டாக்கும். அப்போ இதுக்கு வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்டோ இம்யூன்னால she is having seizures. அப்போ they categorize it as epilepsy. So epilepsy is basically you have seizures. அந்த மாதிரி வலிப்பு வந்து இங்கிலீஷில் கொடுக்குற பேர் வந்து epilepsy. Medical terms it's called epilepsy. So in epilepsy you have different types of epilepsy. அப்போ சில்ட்ரனுக்கு வந்து there's different type of epilepsy. Grown-ups, adultsக்கு வந்து different type of epilepsy. அப்போ ஜெஸ்ரினோட வயசு வந்து 9 years இருக்கும்போது அது வர எபிலெப்சி வந்து சில்ட்ரன் மாதிரியும் கொஞ்சம் இல்லாமையும் ஒரு பெரியவங்க அடல்ட்டோட எபிலெப்சி வர மாதிரியும் இல்லாமையும் ரெண்டு கலந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ சில்ட்ரன்ஸ் யூஸ்வலி ஹேவ் பிளாங்க் ஸ்டேர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சில பேர் அப்படியே மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டன்னாக இருப்பாங்க. அது கூட ஒரு மாதிரி ஒரு சீஜர் இஸ் டைப் ஆஃப் எபிலெப்சி.
அப்போ ஜஸ்ட் டு லெட் யூ நோ அந்த எபிலெப்சி வந்து விதவிதமான ஒரு எபிலெப்சி இருக்குது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து என்னப்பா இந்த எபிலெப்சி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, இதெல்லாம் ஏன் திடீர்னு வந்துச்சு, ஏன் திடீர்னு இதெல்லாம் ஆகுது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போத தர அட்மிட் பண்ணும் போத இந்த சீசன் அந்த வலிப்பு வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வரும். அப்போ ஒரு நாளில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளுக்கு வந்து ஒரு வாட்டி வந்தாலே நல்லது இல்லைன்றாங்க. பிகாஸ் ஆஃப் யோர் வெயின்ஸில் பிரெயின்ஸில் இருக்கிற நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஆனால் ஜெஸ்ரினுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் இன் ஒன் டே, அதாவது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஒரு 1-2 hours வரும், 1-2 hours வரும். ஆனால் ஷி வாஸ் ஸ்டில் இன் த வென்டிலேட்டர். அப்போ ஒரு வாரம் முழிப்பு வந்துருச்சா. அப்போ முழிப்பு வந்துட்டோன்னே there's one video I want to just share. Video 10. Hi Jenny, I do believe. How are you? Okay, so that's how she was. அப்போ நார்மலாக இருந்த பிள்ளை வந்து பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன் பிகாஸ் ஆஃப் என்னென்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்பீச்சாக ஆயிடுச்சு. ஸோ தட் வாஸ் இன் 2018 டுவர்ட்ஸ் எண்ட். ஸோ டுவர்ட்ஸ் கிறிஸ்மஸ். அப்போ கிறிஸ்மஸ் டைமில் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்தோம். வி கேம் பேக். ஸோ ஆஃப்டர் கிறிஸ்மஸ் நான் டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி சரி முழிப்பு வந்துருச்சு, அப்போ பிள்ளைக்கு வந்து மேபி ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட் தேவைப்படுது, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஸோ வி கேம் பேக் ஹோம். கிறிஸ்மஸ் வந்து வீட்டில் தான் இருந்தோம் 2018. 2019 நியூ இயர் வந்துட்டோன்னே நத்திங் பிக், ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் அப்படியே தெரியாமல் தான் ஒரு ஸ்டேட்டில் இருந்தோம். ஸோ டாக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெடிக்கேஷன்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு வந்து வந்து 18 டேப்லெட்ஸ் சாப்பிடணும். ஸோ இந்த 18 டேப்லெட்ஸ் என்ன செய்வோன்னா அந்த மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆக்கிறதுக்கு. ஸோ ரிலாக்ஸ் ஆக்குனா அந்த மைண்டோட வெயின்ஸ் வந்து வேலை செய்யாமல் அப்படியே ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ மைண்ட் வேலை செய்யலைன்னா அப்போ அந்த பாடி வந்து அப்படியே படுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பேசிக்லி வீட்டுக்கு வந்தால் ஆடிக்கிட்டு இருந்த பிள்ளை வந்து படுக்கையெல்லாம் தான் இருந்தா. ஸோ ஷி வாஸ் ஜஸ்ட் இன் த பெட். அப்போ நம்மளுக்கு வந்து இட் வாஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட், ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் ஆல்வேஸ் சொந்தமாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு டிவி ஹோஸ்ட் எப்படி என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாதிரியோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரியோ செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து வீட்டிலே படுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஜனவரி வந்துட்டோன்னே 2019 பேக் டு ஹாஸ்பிட்டல். சரி மறுபடியும் வீட்டில் வந்து வலிப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்போ இந்த வாட்டி என்னன்னா we managed, God bless, we managed to meet the head of pediatric in GH. அப்போ டைரெக்டாக அவர்கிட்டே போய் பார்த்துட்டு அவர்கிட்டே இந்த சிச்சுவேஷனை சொல்லி மறுபடியும் அட்மிஷன். அப்போ அட்மிட் பண்ணிவிட்டு மறுபடியும் CCU again 1 more week. ஸோ again 1 more week lifeless body. அந்த பாடியில் வெறும் உயிர் தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு அசைவு ஒன்றும் இல்லை, பேச்சு ஒன்றும் இல்லை. இன் அண்ட் அவுட் வித் ஒரு ஆள் தான் போய் பார்க்க முடியும் CCUவில். வலிப்பு மறுபடியும் வரும். ஆனால் இந்த வாட்டி வர வலிப்பு ஒரு ஹவரில் ஃபியூ டைம்ஸ். இதுக்கு முன்ன ஃபியூ ஹவர்ஸில் ஒரு வாட்டி, ஆனால் இப்போ வந்து ஒரு ஹவரில் ஃபியூ டைம்ஸ். அப்போ கொஞ்ச நேரம் வரும் வலிப்பு, அப்போ நேரம் ரெஸ்டாக இருக்கும், அப்போ மறுபடியும் வலிப்பு வரும். இப்போ டாக்டருக்கும் தெரியல ஏன் எதுனாலன்னு. அப்போ இந்த டைமில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மருந்தை ஏற்றுவாங்க த்ரூ UV. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே மருந்தை ஏற்றி பிள்ளைக்கு ஷி வாஸ் பேசிக்லி ஜஸ்ட் லைஃப்லெஸ். யூ டோன்ட் நோ. ஸோ அதோட வாழ்க்கையில் வந்து அந்த ஃபியூ டேஸை மிஸ் பண்ணிருச்சு. அந்த க்ரோயிங் அப் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கோமா ஸ்டேஜ்லேயே போயிடுச்சு அதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது மறுபடியும் டிஃப்ரெண்ட் CT ஸ்கேன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளட் டெஸ்ட் மறுபடியும் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் தங்குற ஒரு டியூரேஷன் வாஸ் க்ளோஸ் டு 1 month. அண்ட் ஸோ தேங்க்ஸ் டு நம்ம மணிக்கும் அவங்க மதருக்கு தான் இன் அண்ட் அவுட் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சில்ட்ரன் பீடியாட்ரிக் யூ ஹேவ் டு only 1 person கேன் ஸ்டே. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து
மறுபடியும் அந்த மெடிக்கேஷனை கொடுத்துருக்காங்க. 2019 வந்து 1 whole year ஜஸ்ட் த்ரூ அவுட் மெடிக்கேஷன். இந்த மருந்தை ஒரு நாளைக்கு வந்து 18 டேப்லெட்ஸ் சாப்பிடணும். அந்த 18 டேப்லெட்ஸ் வந்து பிள்ளைக்கு வந்து ஞாபக மருதி, ரொம்ப அப்படியே சோர்வுத்தனமாக தூங்கிக்கிட்டே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்கூலுக்கும் சரியாக போக முடியாது. நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளையும் படிப்போம் அவுட். ஓகே, ஸோ ஷி கேனாட் கான்சென்ட்ரேட். ஏன்னா அந்த மருந்து வந்து அந்த மாதிரி செய்யுமா. மருந்து வந்து ஒரேடியாக அவங்க கொடுக்க முடியாது. அந்த டோசேஜை வந்து டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு இந்த வயசுக்கு இந்த வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும். அப்போ இந்த டோசேஜ் வேலை செய்யலைன்னா மறுபடியும் மாற்றணும், இன்னும் ஏற்றணும், இல்லாட்டி இறக்கணும். அப்போ இந்த ஒரு வருஷம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்குற டைம்லலாம் இதுதான் டோசேஜ் ஏற்றுவாங்க இல்லாட்டி இறக்குவாங்க. அப்போ அதை டெஸ்ட் பண்ணும்போது ஈச் டைம் யூ கோ ஃபார் சிடி ஸ்கேன், என்ன நடக்குது பிரெயின்ஸில், அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு நம்ம 2019. அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து சந்தோஷமாக இருந்த டைம் வந்து எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. நிம்மதியும் போயிடுச்சு, சந்தோஷமும் போயிடுச்சு. இப்போ அடிக்கடி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைய. ஏன்னா நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு வலிப்பு வந்துடும். ஸோ யூ கான்ஸ்டன்ட்லி ஹேவ் டு ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஹர். திஸ் இஸ் ஹவ் ஷி வாஸ். இப்போ நம்மளுக்கும் நிம்மதியும் இல்லை, வீட்டில் சந்தோஷமும் இல்லை. ஆனால் என்ன செய்யுது, as a parents for the other 2 children that I have, அவங்களுக்காண்டி we still have to manage. அதுங்களுக்கு என்ன செய்யணுமோ we had to go. But thank you very much, second daughter Geraldine வந்து she has been very helpful. அப்போ இதெல்லாம் போகும்போது அப்போ அந்த டைமில் வந்து என்னென்ன செய்யணுமோ, ஸோ ஒரு கேத்தலிக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லா சர்ச்சுக்கும் நம்ம போகணும். ஸோ we went. ஸோ ஃப்ரம் நார்த் டு சவுத். சில பேர் சொல்லுவாங்க இந்த சர்ச்சுக்கு போங்க குணமாயிரும், இதை செய்யுங்க குணமாகும், ஃபாஸ்டிங் எடுங்க குணமாகும், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க குணமாகும். எல்லாமே செஞ்சோம், அன்னதானம் பண்ணோம். மனைவி வந்து ஒரு சர்ச்சை சுற்றி முழங்காலும் போட்டிருக்காங்க. ஸோ ஷி வென்ட் அரவுண்ட் த சர்ச் kneeling. ஸோ ஹோப்பிங் தட் we will get some sort of answer. Sorry, yeah. So hoping that we will get some sort of answer. Hoping that Jazreen will be healed. ஆனா இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒண்ணுமே நடக்கல. அப்ப இதெல்லாம் வந்து ஒன்றும் ரேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு எங்களுக்கு, கேள்வி மேல கேள்வி. ஏன் நல்லா தானே இருந்தோம், வீட்டை சுத்தி சிலுவை வச்சிருந்தேனே, என்ன வந்து தாக்குனுச்சு, வீட்டுல வந்து பெரிய ஆல்டர் வச்சிருந்தேனே. அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு, என் மக்களுக்கு இந்த மாதிரி நல்லா தானே எல்லாம் வாரம் முடிஞ்சோடனே சண்டே சர்ச் போயிட்டு இருந்தோம். ஒய்? ஸோ ஆல் ஆஃப் திஸ் கொஸ்டின். அப்போ இங்கே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, பார்க்குறவங்களும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இருப்பீங்க. எவ்ரிபடி ஹேஸ் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ். ஒய் ஏன் நடக்குது, எதுனால நடக்குது, ஃபேமிலியில் யாருமே அந்த மாதிரி இல்லையே, நம்ம யாருமே கெட்டதான் நம்ம ஒன்றும் இது பண்ணலையே, யாருக்குமே துரோகம் பண்ணலையே, நல்லதானே சொந்தமாக வேலை செஞ்சு நல்லதானே ஃபேமிலியை நடத்திட்டு இருந்தோம். ஸோ why all of this? இந்த கொஸ்டின் வந்து கிரேஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஏன்னு பட் we couldn't get an answer. There was no proper answer. வந்தவங்க ப்ரே பண்ணவங்க யாருமே எங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல. ஆனால் கொடுத்த ஆன்சர் வந்து மேபி அவங்க மேலே இருக்கிற பொறாமைனால சில பேர் வந்து பில்லி சூன்யம் பண்ணியிருப்பாங்க, இல்லை சில பேர் வந்து ஏதாவது செய்வனை செஞ்சிருப்பாங்க. ஆனால் coming to think about it, who am I? நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோ, நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு வேலை, ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருந்தோம். நம்மளுக்கு ஏன் சேவனை செஞ்சாங்க? அப்படி சேவனை செய்யறதுக்கும் அவசியம் இல்லை, செஞ்சா கூட அவங்களுக்கு ஒன்றும் லாபமும் இல்லை. நம்மளுக்கு பேங்க்ல நிறைய கடன் தான் இருக்க தவிர பேங்க்ல ஃபுல்லா ஒன்றும் இல்லை. ஸோ அப்படி செஞ்சவங்க செஞ்சிருந்தா கூட தவற செஞ்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி பின் ஆன்சரிங். நிறைய பேர் நம்மளுக்கு இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ 2019 வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. சர்ச்சுக்கு, வீட்டுக்கு, இங்கே போனால் சுகம் கிடைக்கும், இந்த சர்ச்சுக்கு குறிப்பாக போனால் சுகம் கிடைக்கும், சர்ச்சை சுற்றிட்டு வந்தால் சுகம் கிடைக்கும், முழங்காலில் சர்ச்சை சுற்றிட்டு வந்தால் சுகம் கிடைக்கும். எவ்ரி ஃப்ரைடே மொட்டை வெயில 12 மணிக்கு நம்ம ரோசரி சொல்லிட்டு சுற்றிட்டு வந்தால் சுகம் கிடைக்கும். குறிப்பாக இந்த அன்னதானம் செஞ்சால் கூட சுகம் கிடைக்கும். எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமே வரல. அதுவும் மீறி வந்து நம்ம சிச்சுவேஷன் டெஸ்பரேட்டா இருக்கனால வந்து சொல்றவங்க வந்து இந்த மருந்தை குடிங்க, புகையிலைக்கு சுகம் கிடைக்கும், இந்த MLM இருந்து இந்த ப்ராடக்டை ட்ரை பண்ணுங்க, பிரெயின்ஸுக்கு நல்லா இருக்கும்,
பிகாஸ் வி வர் டெஸ்பரேட். நம்ம எல்லாமே வாங்கணும் கொடுக்கறதெல்லாம் நத்திங், ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே மீறி வந்து வாட் எவர், ஏன்னா அந்த சுச்சுவேஷன் இந்த இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். சரி இதை ட்ரை பண்ணலாம், எல்லாமே டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கு பணம் செலவு பண்ணது தான் மிச்சம். பட் தேர் வாஸ் நோ ரிசல்ட். டே பை டே ஜெசலினோட சுச்சுவேஷன் வந்து ஒன்றும் வேர்ஸ்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து ஒரு நாளில் 2 தர வர வலிப்பு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து 3 தர வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு வாரத்தில் வந்து சில நேரத்தில் ஆன் எவரேஜ் ஒரு வாரத்தில் வந்து ஒரு நாள் தான் ஜெசலினா இருப்பா. ஒரு நாள் தான் ஜெசலினா இருப்பா. ஏன்னா மற்ற நாளில் வந்து இதை தூங்கிட்டு இருப்பா மருந்துனால, இல்லாட்டி அதோட கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வி கேன் சி டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி ஒரு பப்ளியான ஒரு கேர்ள் வந்து இல்லை. இப்போ வந்து வலிப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து இமீடியட்டாக ஒரு கோவம் வரும், ஆங்காரமாக இருப்பா. ஷீ இஸ் angry, she become violent. அப்போ நம்ம கூட பேசும்போதே ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். சிஸ்டர்ஸ் கூட விளையாடும் போதே ரொம்ப வயலண்ட்டாக இருப்பா. she becomes very stubborn. ஸோ அந்த கேரக்டரில் வந்து சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் வாஸ் 2019. தென் கம்ஸ் டு 2020. சரி, 2020 வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க, சரி இந்த மாதிரி ஒரு வைத்தியம் ட்ரை பண்ணால் மேபி சுகமாகும். அப்போ ஒன்ஸ் அகெயின் இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். யாருக்கும் நம்ம வந்து தீங்களோ கெடுதலாம் நான் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்போ ஆயுர்வேதிக்னு ட்ரை பண்ணேன். ஒரு வருஷம் ப்ரோக்ராம் கொடுத்தாரு 2020. யூ ட்ரை திஸ், இந்த மாதிரி ஆயுர்வேதிக் போங்க, இந்த மாதிரி ஒரு வாரத்தில் 3 வாட்டி அப்பாயின்மெண்ட், 3 வாட்டி ஆயுர்வேதிக் சென்டருக்கு கொண்டு போவோம். அதில் உள்ள மருந்தும் நம்ம வாங்கணும். அப்போ என்ன செஞ்சிட்டோம், ஹாஸ்பிட்டல் மெடிக்கேஷனில் கொடுக்குற மெடிசன்ஸை வந்து கொஞ்சம் லேசாக டோசேஜாக குறைச்சிட்டோம். அப்போ ஆயுர்வேதிக் மெடிசன், இந்த மெடிசனும் சேர்த்து 3 வாட்டி இன் அ வீக் ஜெசனுக்கு வந்து ஆயுர்வேதிக் கொண்டு போயிட்டு ஆயிலில் மசாஜோ அவங்க என்ன செய்கிறாங்களோ எனக்கு சரியாக தெரியாது. பட் தே ஹேவ் தேர் தெரப்பீஸ். அப்போ ஒரு வாரம் பூரா ஒரு வருஷத்துக்கு அதோட காஸ்ட் வந்து 12 மாதத்துக்கு, ஹோப்பிங் தட் ஷி வில் ரிகவர். ஆனால் அப்பயும் வந்து நத்திங். சரி ஆயுர்வேதிக் தான் ஒன்றும் இல்லை, சரி சித்தர் வைத்தியாச்சும் பார்ப்போம். சித்தர் வைத்தியத்துக்கு போனோம். சித்தர் வைத்தியத்தில் வந்து அவர் வந்து கையை வச்சு தலையில் வச்சு பார்த்தாரு. ஓகே, நோ ப்ராப்ளம், இது நான் ஒரு மாதத்தில் செட்டில் பண்ணிடுவேன், ஐ கேன் ஹீல் ஹை விதின் அ மந்த் அப்படி சொன்ன டாக்டர் வந்து அப்பயும் செய்ய முடியல. அங்கேயும் மருந்து தான் கொடுத்தாங்க தவிர எங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப்பில் தான் இருந்துச்சு. there was no சேஞ்சஸ். ஜெசலினோட வாழ்க்கையில் வந்து ஒரு சேஞ்சோ ஒரு மாற்றமும் இல்லை. டே பை டே அது வேர்ஸ்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்தது தவிர ஒரு கொஞ்சமாச்சும் ஒரு பெட்டர்மெண்ட் இல்லை அதில். அப்போ 2020 வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் கோவிட் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் தி இயர் எண்ட், அதுக்கு முன்ன அப்போ முதல்ல சொன்னல நம்மளுக்கு வந்து சந்தோஷமும் போயிடுச்சு, வீட்டில் நிம்மதி போயிடுச்சு, இப்போ ஃபைனான்ஸியலும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சத்ருவம் வந்து இதெல்லாம் திருட்டிட்டான் நம்மக்கிட்டேருந்து. ஸோ ஆல் ஆஃப் திஸ் வாஸ் டோல்ட். We were happy, yes, we were blessed. I had a very nice place, everything. But there was no God in the center. ஆண்டவர் நம்ம கூட நம்ம முக்கியத்தை கொடுக்கல. அப்போ இதெல்லாம் வந்து கெட்டவன் வந்து எடுத்துட்டான் நம்ம கிட்டேருந்து, ஃபேமிலி கிட்டேருந்து. இதெல்லாம் இல்லை. இப்போ வீட்டில் இருந்தாலும் சும்மா ஒரு பேருக்கு தான் சந்தோஷமாக இருப்போம் தவிர, ஆனால் மனசில் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, டீச்சர் வந்து கேட்பாங்க why you can still send, but how to send. திடீர்னு அதுக்கு தெரியாமல் வருது வலிப்பு. அப்போ ஸ்கூலுக்கு போனால் வாஷ்ரூமுக்கு குண்டியாக தானே போகணும், வாஷ்ரூமுக்கு எப்படி போகிறது? ஏன்னா வீட்டிலே வந்து பல தடவை வாஷ்ரூம்லேயும் உளுந்து மண்டையிலையும் அடிபட்டிருக்கு. There's stitches in her head because of how she fell in the washroom. And of course washroomலேயும் தண்ணிலையும் முழுங்கியிருக்கா. There's few attempts where near death, near lost life. So luckily on time we managed to rescue her. அப்போ இந்த மாதிரி நடக்க போத வந்து எங்களோட ஃப்ரீடமும் அப்படியே ஒரு பால் உள்ளுக்கு வந்துருச்சு. நம்ம அந்த வீட்டு உள்ளுக்கே தான் நம்ம இருந்தோம், வெளியே எங்கேயும் போகிறதில்ல. எப்படி கொண்டு போகிறது? வெளியே கொண்டு போனால் ஒன்று நம்மளுக்கு வந்து ஷையாக இருக்க, டாக்டருக்கு இந்த மாதிரி இருக்க, திடீர்னு வலிப்பு வந்துடும், திடீர்னு விழுந்துரும். ஏன்னா பல தடவை கடையிலையும் விழுந்திருக்கு, சாப்பிட்ற டைமில் வந்து கடையிலையும் விழுந்திருக்கு. இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்திருக்கோம். ஸோ 2020, coming back to 2020 வந்து still was same
ஆயுர்வேதிக், சித்திர வைத்தியம், MLM ப்ராடக்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் மெடிசன், இதே தான் போயிட்டு இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 2020 வந்து எனக்கு வேலையும் போயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் 16 years எம்ப்ளாய்ட். ஆரம்பத்தில் சொன்னேன்னா அப்போ அந்த 16 yearsக்கு வந்து தேங்க்யூ பாய் பாய் சொல்லிட்டானுங்க. ஓகே, ஸோ ஐ லாஸ்ட் மை ஜாப் பிகாஸ் ஆஃப் கோவிட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் ஒரு நல்ல விஷயம், நம்ம ஒரு பிளஸ்டான விஷயம் நம்ம என்ன பண்ணோம்னா 2020 கோவிட் ஆரம்பிச்சதுலேருந்து மனைவியும் நானும் ஒரு ஃபேமிலியாக பிரதர் மோகன் சி லாசரஸ் ஓட ப்ரோக்ராம்ஸ், ஜீசஸ் ரீடிமோட ப்ரோக்ராம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். எவர் சின்ஸ் த பிகினிங். ஜெபிக்கலாம் வாங்க, அற்புத பிறவிழா, குடும்ப ஆசீர்வாதம், இது வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு சாட்சியாக நம்ம இருக்கிறோம். வி ஜாயின் வித் தெம். அப்போ அவங்க பேச பேச அவங்க நம்மளுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்க நம்ம அந்த இன்வால்வ் ஆகும் போது நம்மளுக்கே ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு, அதான் நம்மளுக்குள்ளே. அப்போ அவரோட சாட்சி கேட்கும் போத டிஜிஎஸ் தினகரன் அவரோட சாட்சியெலாம் கேட்கும் போது ஃபேண்டாஸ்டிக் டெஸ்டிமனி அவங்ககிட்டேருந்து, அதெல்லாம் வந்து அந்த கிரியெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் அப்போ நம்ம அந்த மாதிரி பார்க்க எங்களுக்கே வந்து இந்த உலக காரியத்தில் வந்து இஷ்டம் இல்லாமல் போகுது. டிவியை பார்க்க ஸ்டாப் பண்ணிட்டோம். என் வீட்டில் வந்து பெரிய 3 டிவி இருக்கும். ஓகே, ஐ ஹேட் maybe 3 to 2, then I had 2 TVs, big TVs. I had 100 over channels, satellite dish, என்ன சேனல் வேணுமோ எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு சேனலும் வேணாம்ப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ வரைக்கும் we are not watching. அது வந்து அந்த அந்த ஒரு கிரேஸில் நம்ம வந்துட்டோம். அது அப்போ அந்த மாதிரி இருக்கும் போத நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஆண்டவர் வந்து நம்மளை அப்படியே வெளியே நவுத்திட்டாரு. அப்போ சுற்றி இருக்கிற வேற பிலீஃப்ஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது தான் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, யூ வில் நோ ஹூ வில் ஸ்டாண்ட் பை யூ. நம்ம கூட யார் இருப்பா, யார் வந்து கூப்பிட்டோன்னா உதவிக்கு வருவா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டாரு. அப்போ அந்த டைமில் வந்து நம்மளை வந்து நல்லா மோல்ட் பண்ணார். ஐ பிலீவ் ஆண்டவர் என்னையும் ஃபேமிலியும் நல்லா மோல்ட் பண்ணார், செதுக்கினார் நம்மளை. செதுக்கி எது வேணாமோ என்னோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு 2020. அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு லைஃப் வந்து இனிமேல் இல்லாமல் ஒன்லி வித் ஃபேமிலி, வித் காட். பைபிளை படிக்க ஆரம்பிச்சிட்டேன், பைபிளை படித்து முடிச்சிட்டேன், பைபிளை எல்லாருமே படிக்க ஆரம்பித்தோம் வீட்டில். அப்போ டுவர்ட்ஸ் 2020 எண்டில் வந்து வி ரியலைஸ் தட் பிரதர் மோன்சியோட ஒரு டெஸ்டிமனி அவர் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர், ஐ வாண்ட் டு கோட் ஹிம். ஒரு ஃபேமிலி வந்து அவரோட ஆரம்ப கால ஊழியத்தில் வந்து ஒரு ஃபேமிலி அவருக்காண்டி மாதம் தவறாமல் ஒரு காணிக்கை அனுப்புவாங்களாம். அப்போ இந்த காணிக்கை அனுப்பும் போது இவர் வந்து as usual he will pray for them. அவங்களுக்கு ப்ரே பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருக்கும், அவங்க செய்கிற பிஸ்னஸ் நல்லா செழிப்பாக வரணும்னு ப்ரே பண்ணுவாராம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ஃபேமிலி, அந்த காணிக்கை கொடுக்குற ஃபேமிலி வந்து சொல்லியிருக்காங்க, பிரதர் நாங்கள் எல்லாமே செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒரு முன்னேற்றம் ஒன்றும் வர மாட்டேங்குது. அப்போ இவர் வந்து ஜீசஸ்க்கு போய் கேட்டிருக்காரு, ஏன் ஆண்டவரே இவங்க வந்து மாசு தராமல் உங்கள் ராஜ்யத்துக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களே, ஏன் இவங்களுக்கு வந்து ஒன்றும் முன்னேற்றம் வர மாட்டேங்குது. ஓகே, அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவங்க பிஸ்னஸ் தொழில் செய்கிற இடத்துல வந்து இமேஜஸ்க்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. அப்போ வி கைண்ட் ஆஃப் நோ ஹூ இமேஜஸ்க்கு வந்து மாலை போடுறதோ கேண்டில் ஏற்றுறதோ வந்து அப்போ நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் வந்து இருக்குது. அப்போ இதை வந்து ஏன்னா அவங்க சிலை வழிபாடு, ஐடல் வர்ஷிப்ஸ், ஸோ இதை வந்து செஞ்சிட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங் பேஸ் சேர மாட்டேங்குது. ஸோ தே ஆர் ஸ்டக்னன்ட் வேர் தே ஆர். அப்போ இது நம்மளுக்கு கேட்டோன்னா, நம்ம வீட்டை சுற்றி 12 மருத்த இயேசுவை வச்சிருக்கோமே, அப்போ எல்லா சைட்லையும் ப்ரொடெக்ஷன் பதிலாக இது வந்து ஒன்றும் வராமல் இருக்கு தடுக்கிறதுக்கு. அப்போ இமேஜஸும் சரி கேண்டில்ஸும் சரி நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், இது எங்களுக்கு வேணாம். ஏன்னா நம்மளோட வந்து முக்கியமானது வந்து வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை தான். இப்போ எங்களோட ஃபோக்கஸ் வந்து மாறிடுச்சு. இட் இஸ் நாட் டுவர்ட்ஸ் த இமேஜஸ், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் the crucifix that is protecting us. No, it is because the word of God. The word of God வந்து நம்ம மனசுல இருக்கிறனால எங்க வேணாலும் நாங்க வந்து சேஃபா இருக்கலாம் ஆண்டவர் கூட. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எங்களுக்கு. அப்ப ஒரே நேரத்துல வந்து எல்லாமே எல்லா கண்ணுக்கு தெரியாத எல்லா பொருட்களையும் வீட்டுல இருந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அப்ப கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இமீடியட்டா எனக்கும் மனைவிக்கும் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப்.
அப்போ நம்ம மைண்டில் வந்து ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலீஃப் வந்துடுச்சு. அப்பா அந்த மாதிரி ஒரு ரிலீஃப். இப்போ நாங்கள் வந்து நல்லா எங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது. அப்போ பைபிள் படிக்கும் போது எங்களுக்கு நல்லா புரியுது. ஒரு விஷயம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா ஜீசஸ் ரீடிம்ஸ்லேருந்து, நம்ம ப்ரே பண்ணுற டைமில் வந்து எங்களோட மனக்கண்ணுங்களை தொடங்க, எங்கள் மனக்கண்ணுங்களை தொடங்க ஏசப்பா, அதை தான் நம்ம எப்போதும் வந்து ஜெபிப்போம். ஒன்ஸ் மனக்கண்ணுங்களை திறந்தாதான் நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் வந்து நெவர் நோ, நம்ம வந்து ஒன்றும் உலக காரியத்துல தான் இருப்போம். ஓகே, அப்போ மனக்கண்ணுங்களை கேட்க கேட்க திறக்க கேட்க கேட்க நம்மளுக்கு ஒன்றும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரிய வச்சாரு. இதுதான் திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. அப்போ பைபிளை படிக்க, பைபிளை நல்லா வாசிக்க நம்மளுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. அப்போ 2020 வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போ டிவி எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது பேசிக்லி வேர்ல்ட் லைஃப்லேருந்து வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கனெக்டட். வி ஹவ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் த வேர்ல்ட் லைஃப் அண்ட் என்னோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மருந்து ஒன்றும் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து அது வந்து ஒன்றும் ஒரு தீர்வு காணலை. மருந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஜெசலின் இன்னும் அப்படி தான் இருந்துட்டு இருந்தா. அப்போ ஃப்ரம் 2020 then to 2021 வந்து நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா, சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆச்சும் ட்ரை பண்ணுவோமே. வேலை இல்லை, வருமானம் இல்லை, இருக்கிற கேஷை வச்சு ரோல் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், அதுவும் சரியாக வராது. சரி மறுபடியும் வேலைக்கு போகலாம். எத்தனையோ ரெசுமேஸ், எத்தனையோ இன்டர்வியூஸ், எத்தனையோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒன்று கூட எனக்கு வந்து சரியாக வந்ததில்லை. அப்போ சில நேரத்தில் நானே யோசிப்பேன், அவ்வளோ மட்டமாக போயிட்டோம். நம்ம 16, 17, 20 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு வேலை கூட கொடுக்க மாட்டேன்றானுங்க. சரி கொஞ்சம் குறைச்சியாச்சும் ஜாயின் பண்ணலான்னு நினச்சா அது கூட கிடைக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பிளாக். எவ்ரிதிங் வாஸ் பிளாக். ஃபைனான்ஸ் சைட்லேயும் பிளாக், சந்தோஷத்துலேயும் போச்சு, வீட்டில் வந்து நிம்மதியும் போச்சு, மக ஒரு சுகமும் இல்லை. எல்லா இடத்துலையும் எங்களுக்கு கதவு வந்து அடைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஸோ முதல்ல சொன்னேன்ல, இப்போ 2021 வந்து ஜெசன் வந்து இன்னும் கூட அடிபட்டு பிக்சர் 12 அடிபட்டுட்டு இந்த மாதிரி she will either have a swell in her face. So this is how she looked like. அப்போ மூஞ்சில் வந்து வீக்கம், இங்கே விழுவோம், வாஷ்ரூமில் விழுவோம், ரூமில் விழுவோம், எல்லா இடத்துலையும் விழுந்து மண்டை உடச்சிக்கும், உதடு கிழிச்சிக்கும், ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம தூங்குற டைம்லையும் நிம்மதி இல்லை. ஏன்னா தூங்குற டைம்லையும் டக்குன்னு திடீர்னு வலிப்பு வரும். அப்புறம் தூங்குற டைம்லையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் வலிப்பு வந்தால் நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணோமே, சும்மா விட்டுறக்கூடாதுல்ல பிள்ளைய. மேபி ஷி மைட் சஃபோகேட் அண்ட் ஸோ ஆன். தூக்கமே இல்லை. இப்போ அப்படிதான். அப்போ வீட்டோட செட்டிங்கும் மாறிடுச்சு. அப்போ பிள்ளை கூட யாராச்சும் தூங்கணும், இல்லாட்டி பிள்ளைங்க எல்லாம் ஒரே ரூமில், நிறைய ரூம் இருந்த வீடை வந்து ஒரு ரூம் ஆக்கிட்டார் இப்போ. அப்போ ஒரே ஒரு ரூமில் எல்லாமே அடித்து தூங்கிட்டோம். எல்லாம் ஸ்டில் எவ்ரிபடி ஆல் டுகெதர். We don't want to leave anyone. So that's how the life was. It came. எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் ஆல் யூ நீட் இஸ் தட் ஒன் ஸ்மால் ரூம். எல்லாம் அதிலே வந்துருச்சு. இப்போ அந்த அந்த ஒரு ரூமில் தான் பாத்ரூம், வாஷ்ரூம், ஒரு ரூமில் படுக்கிறது, ஒரு ரூமில் எல்லாமே சட்டை மாற்றிக்கிறது, எல்லாமே ஸ்கூலுக்கு போகிறது கிளம்புறது எல்லாமே அந்த ரூமில் தான். ஸோ மற்ற ஸ்பேஸ் எல்லாம் வாய்ட் ஆயிடுச்சு. இட் வாஸ் யூஸ்லெஸ். ஓகே, அப்போ 2021 வந்து இந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு எங்கள் வாழ்க்கை. ஓகே, அப்போ வாழ்க்கையில் வந்து 2021 அப்போ அந்த நம்ம அந்த சேஞ்சஸ்குள்ளே போகும்போது எங்கள் மனக்கண்ணுகள் திறந்துட்டோன்னே எங்களுக்கு வார்த்தை நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். இயேசுனால செய்யாதது ஒன்றுமே முடியாது. எத்தனையோ டெஸ்டிமனிஸ் இப்போ கேட்டுட்டோம், அதில் கேட்டுட்டோம், கண்ணால் பார்த்துட்டோம். அப்போ அந்த ஜீசஸ் ரீடிமோட ப்ரோக்ராம் ரொம்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. பிரதர் மோகன்சி வந்து ரொம்ப அவரோட சொல்கிற சாட்சிகள், அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து எங்களுக்கு நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே அப்புறம் இன்னும் என்னத்துக்கு மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. த்ரோ த மெடிக்கேஷன். ஸோ வி வாண்டட் டு டூ தட். வி வாண்டட் டு ஸ்டாப் த மெடிக்கேஷன். அண்ட் தென் 2021 வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் அது கரெக்டான அந்த டைமிங் ஆண்டவர் செட் பண்ணியிருக்காரு. பிரதர் லூயிஸும் மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் வராரு. அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு and then we got connected again. Pastor Luis கூட கனெக்ஷன் ஆகி அவர் திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு மகளுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷனா ஓகே. அப்போ அந்த 2020 to 21 வந்து நம்ம எந்த சபைக்கும் போல, எந்த சர்ச்சுக்கும் போல, வீட்டில் தான் ஆராதனை.
நம்ம வீட்டில் ஃபேமிலியாக உட்காந்து எவ்ரிடே ஜீசஸ் ரீடிங் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கோம். அப்போ எவ்ரி சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் ஓடும், நம்ம ஆராதனை செஞ்சுட்டு இருப்போம். இதே தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வி வர் வர்ஷிப்பிங் காட் இன் ஹவுஸ். வி வர் ரெடி வித்வுட் கோயிங் இன் டு எனி சர்ச். நம்மளே உருவாக்கிட்டோம் ஆண்டவரோட ஹெல்ப்பில். ஆண்டவர் நம்மளை ரெடி பண்ணிட்டாரு. அப்போ கரெக்டாக பாஸ்டர் லூயிஸ் ஒரு ஊழியக்காரரை அனுப்புறாரு நமக்கு. அவர் வந்து பார்த்துட்டு இதான் சுச்சுவேஷன், அவரு நம்மளை கைட் பண்ணாரு. கூட சிஸ்டர் பாக்கியமோடும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. சரி, இதுதான் வந்து சபை வந்து இதில் வந்து நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க. மேபி தே கேன் கிவ் யூ ஆல் சம் கைடன்ஸ், கேன் ஹெல்ப். ஆனால் சில பாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸ் வந்து உண்மையாலுமே அவங்க அந்த அந்த இதை எடுத்துட்டு ஒரு 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 அந்த விஷயத்தை கையில் எடுத்து ரியலி ஸ்பெண்ட் டைம் ப்ரே. அப்போ ஜெசலினோட சுகத்துக்காண்டி ப்ரே பண்ணாங்க, என்னோட விடுதலைக்காண்ட எனக்கு அந்த டோர்ஸ் ஓப்பனிங்காண்டி ப்ரே பண்ணாங்க. எனக்கு நல்லது நடந்துச்சு. என்னன்னா எனக்கு வேலை திரும்பி வந்துருச்சு. நான் லாஸ்ட் பண்ண வேலையை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு திரும்பி வேலை வந்துருச்சு 2022. ஸோ 2021 எண்டில் வந்து பாஸ்டர் லூயிஸ் வராரு, எங்களை கைட் பண்ணுறாரு, சிஸ்டர் பார்க்க வராங்க, கைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சபைக்கு போகிற ஆரம்பிச்சிட்டோன்னே எங்களுக்கு வந்து இந்த சேஞ்சஸ் வருது. எனக்கு முதல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலை தேவைப்படுது, ஃபேமிலி ஓட்டணும்ல. அப்போ ஐ காட் அ ஜாப். அப்போ வேலை வந்துருச்சு எனக்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பாஸ்டர்ஸுங்களும் நாங்கள் சந்தித்தோம். நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட நான் என்னோட சுச்சுவேஷனை சொன்னேன், ஜெசலினோட சுச்சுவேஷனை சொன்னேன். ப்ரே பண்ணாங்க, நிறைய பேர் கை வச்சு ப்ரே பண்ணாங்க. ஆனால் யாருமே வந்து கரெக்டான ஒரு ரீசனை கொடுக்க முடியல. they cannot identify the root. ஏன் ஸ்டில் அகேன் மறுபடியும் அந்த கேள்வி வந்துருச்சு. ஏன் நல்லா தானே இருந்துச்சு புள்ள, மறுபடியும் ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா தானே சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா தானே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், இப்போ வந்து நல்லா தானே வீட்டிலே ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம், ஏன் ஒன்றும் வை ஷி ஸ்டில் த சேம்? அகெயின் கொஸ்டின் ஆஃப்டர் கொஸ்டின்ஸ், வை? அப்போ பாஸ்டர்ஸ் வந்து மறுபடியும் சில பேர் வந்து இதில் இந்த மாதிரி உங்களுக்கு சேவனை செஞ்சுட்டாங்க, பில்லி சொன்னியனால இந்த மாதிரி. அப்போ நீங்கள் இருக்கிற வீடு சரியில்லை, மேபி இந்த வீட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஜெலஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம மைண்டில் ஃபீட் பண்ணிட்டாங்க. அவங்கள தவறாக நான் சொல்லலை, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் தே வர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் ஜெஸ்ரிங் எஸ்பெஷலி. எனக்கு வந்து ஹெல்ப், ஓகே எனக்கு வேலை வந்துச்சு, ஐ கேன் ஹெல்ப் த ஃபேமிலி. பட் மகளோட சுகத்துக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து அந்த ஒரு ஹெல்ப் இல்லை. ஓகே, அது வந்து 2022. இதில் என்ன ஒரு பியூட்டினா, ஒரு பிளெஸ்ஸிங் நான் சொல்லுவேன். எங்களுக்கு நடந்த இந்த சுச்சுவேஷன், அப்போ நாங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் கேத்தலிக்லேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு இதில் வந்து எங்களோட 2 பேரண்ட்ஸும் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம கூட விதவுட் ஹெசிடேஷன். ஏன்னா அவங்களும் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு அந்த தாகம் இருந்திருக்கும். they were seeking for God. அப்போ மனைவியோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இது immediately they followed us. They were there together with us. அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து full out and they are together with us. Okay, இப்போ இது வந்து something that I really appreciate. அப்போ 1 Corinthians 10 chapter 10 verses 13. Hallelujah. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். அப்ப எங்களுக்கு வந்து இந்த வேர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசுனுச்சு. ஓகே, என்ன இருந்தாலும் நம்மளுக்கு மீறாம எங்களால முடியாம ஒரு சுச்சுவேஷன் இல்லை, எங்க கூட ஏசப்பா இருக்காரு. அப்ப அந்த சுச்சுவேஷனை வந்து we can able to handle. அப்ப எங்களுக்கு வந்து அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு. சரி, மறந்த ஸ்டாப் பண்ணிடு, we don't need medication. ஏன்னா மெடிக்கேஷன் வந்து இஸ் மேக்கிங் அ worst. சைல்ட் டாட்டர் வந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அந்த ஆக்டிவ்னஸ்லாம் இல்லை. அப்போ அந்த மருந்தை வந்து நம்ம நிப்பாட்டிட்டு இப்போ முழு ஃபோக்கஸும் வந்து ஆண்டவர்கிட்ட வந்துருச்சு. ஆண்டவரே சுகம் கொடுக்கணும்னு நம்ம இருந்தோம். அப்போ அது வந்து 2022 வருஷம் கம்மிங் டு 2023. இப்போ 2023ல வந்து அப்போ முதல்ல சொன்ன சில பேர் பாஸ்டர்ஸுங்களும் சரி ஊழியக்காரங்களும் சரி
நம்ம மைண்டில் வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டாங்க, வீடு சரியில்லை, மேபி உங்க சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை, சேவனை செஞ்சிட்டாங்களோ, என்ன பொறாமலை என்ன பண்ணிட்டாங்களோ சரி தெரியல. அப்போ என் வேலையும் வந்து இஸ் டுவர்ட்ஸ் கேல். நான் இருந்த இடம் வந்து நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில் 50 kilometers I have to travel to கேல். அப்போ we decided okay let's shift. அந்த ஒரு வாரத்தில் நாங்கள் ப்ரே பண்ணி இமீடியட்டாக அந்த ஒரு வாரத்தில் நம்ம டிசைட் பண்ணி வீடும் கிடச்சிருச்சு, ரெண்டலுக்கு மூவ் பண்ணுறோம் வெளியே. we moved into a small place. இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னால எல்லாமே அந்த ஒரு ரூமில் அடங்கிருச்சு. அது வந்து ஒரு ட்ரைனிங் எங்களுக்கு. பெரிய வீட்டிலேருந்து ஒரு சின்ன வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். இன் பிட்வீன் வே ஐ வாஸ் அண்ட் இன் பிட்வீன் கேலுக்கு இன் பிட்வீன் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னே எனக்கு இன்னொரு பிளெஸிங் என்ன வந்துச்சுன்னா, இன்னொரு ஓப்பனிங், ஒரு வேலைக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அந்த வேலை என்னன்னா இட் இஸ் கான்ட்ராக்சுவல் ஜாப். சரி, நம்மளுக்கு வந்து இப்போ ஃபைனான்ஸ் தான் தேவைப்படுது, ஃபேமிலியை ரன் பண்ணோம். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அந்த வேலையை. நல்லா பெர்மனெண்டாக இருந்த வேலையை விட்டுட்டு ஒரு கான்ட்ராக்டான ஒரு வேலைக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ அந்த டைமில் நான் அந்த ஜாயின் பண்ணுற டைமில் வந்து 2023 தான் எங்களுக்கு வந்து இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா வந்து இன்ட்ரடக்ஷன் ஆகுது எங்களுக்கு பாஸ்டர் லூயிஸ் மூலியமாக. அப்போ எங்களுக்கு வந்து அவங்க கூட இன்ட்ரடக்ஷனாக பண்ணும் போது நாங்கள் வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி இந்த மாதிரி டாக்டரோட சுகத்துக்காக, எங்கள் ஃபேமிலியோட சிச்சுவேஷனுக்காக, இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறோம். அப்போ நான் வந்து அந்த கான்ட்ராக்சுவல் ஜாபுக்கு, அந்த கான்ட்ராக்டோட வேலைக்கு நான் ஜாயின் பண்ணும்போது நான் சிஸ்டருக்கு வந்து கேஷுவலாக சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை சிஸ்டர், நான் வந்து இன்டர்வியூ பண்ணது ஒரு வேலைக்கு, கொடுக்குற வேலை வந்து வேற, எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, பழைய வேலைக்கும் மறுபடியும் போக முடியல, ரிசைன் பண்ணி பெருமையாக ரிசைன் பண்ணி வந்துட்டேன், இப்போ ஐ கேன் கோ பேக் டு என்னோட பழைய வேலைக்கு. சிஸ்டர் ப்ரே பண்ணி அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, நாமன்றது இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லதாக எடுத்துங்க, லேர்ன் த நியூ திங்ஸ், அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க எனக்கு. கற்றுக்கிட்டா உங்களுக்கு தான் நல்லது. உங்களுக்கு எப்படி கற்றுக்கிறது, இந்த ஆல்ரெடி யூ ஆர் யூஸ் டு சம்திங் எல்ஸ். அப்போ சரி, அது வந்து ஒரு அட்வைஸாக நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ சிஸ்டர் வந்து ஒரு ஆளை அந்த டைமில் டாக்டருக்கு ப்ரே பண்ணுறாங்க, ஒரு ஆளுக்கு ப்ரே பண்ணும்போது, அப்போ டாக்டருக்கு ப்ரே பண்ணோன்னே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து வெளிப்பட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரூட் நான் ஷி ஹஸ் டோல்ட் மீ, அந்த ரீசன் வாய். இப்போ நான் என்னோட கேள்வி வந்து வாய் ஆல் இஸ் வெல் தானே. அப்போ அந்த வாய்க்கு வந்து அந்த பதில் இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா கொடுத்துருக்காங்க, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு, எதனால அந்த மகளுக்கு இந்த மாதிரி ஆச்சு, ஏன் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். அப்போ நான் ஒன்றுமே சொல்லலை, எங்கள் ஃபேமிலியை பற்றி ஒன்றுமே சொல்லலை, என்னோட முன்னோர்களை பற்றியும் சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னது வந்து இது வந்து அவங்க முன்னோர்களோட சாபம். இந்த சாபத்தினால வந்து என் டாக்டரை வந்து அந்த சாபம் வந்து இப்போ அதோட இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அப்போ முன்னோர்கள் செய்த பாவங்கள்னால அந்த சாபம் வந்துருச்சு. இப்போ ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டாங்களா, அப்போ நம்மளோட மைண்ட் வந்து வேலை செஞ்ச, முன்னோர்கள் யாரோ செஞ்ச பாவத்துக்கு வந்து ஏன்பா ஏன் புள்ள, ஏன் நம்ம பழியாக வரோம், ஏன் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியலையே, நல்லா பப்ளியாக ஜாய்ஃபுல்லாக தானே இருந்துச்சு அந்த பிள்ளை, ஏன் இப்போ அந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆகணும். அப்போ நான் கொஞ்சம் started to investigate or rather read the Bible, try to find out. அப்போ சாபமோட மீனிங் வந்து என்னன்னா, நான் இங்கிலீஷ்ல தமிழ்லையும் சொல்கிறேன். மீனிங் ஆஃப் கர்ஸ், இங்கிலீஷில் வந்து கர்ஸ். A curse is a deadly punishment that befalls a man and his family due to his deadly sins, transgression and iniquities. இதே தமிழில் வந்து சாபமோட அர்த்தம்னா, ஒரு மனிதனுடைய கொடிய பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மீர்தங்களினாலும் அவனையும் அவன் குடும்பத்தையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கொடிய தண்டனை, இல்லை ஒரு தேவ தண்டனை. ஓகே, இதுதான் சாபத்தோட மீனிங். ஓகே, அப்போ இது வந்து பைபிளில் போட்டிருக்கா? எஸ். அப்போ ஜெனசிஸ் 3:14-15 படிங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும்
சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். ஆமென். அப்ப இதை ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் சபிச்சிருக்காரு. யாரு? அந்த வட சர்ப்பத்தை. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. 17 to 19. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் தேவனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அது பலனை புசிப்பாய். ஆமென். ஓகே, அப்ப இது சாபம் இருக்கு. பைபிள்ல எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. சாபம் ஆண்டவர் சபிச்சிருக்காரு. ஏன் அது சபிச்சாரு, அது அந்த ரீசனும் இருக்கு. அப்ப வீட்டில் நீங்க படிக்கலாம். டியூட்ரோனமி 28:15 to 68. இதுல எல்லாமே சாபத்தை பத்தி தான் பேசும். இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன விதமான ஒரு சாபம்? சும்மா லைட்டா போறேன், ஸோ தட் பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ இந்த மாதிரி சாபம் இருக்கு பைபிள்ல. அப்போ சாபத்திலேயே என்ன மாதிரி சாபம் இருக்கு? சாபத்திலேயே 3 விதமான சாபம் இருக்கு. ஒன்று டிவைன் கர்சஸ்னுவாங்க. இது சாபம் ஆண்டவர் கொடுக்குற சாபம். அப்போ முதல்ல சொன்ன டியூட்ரோனமி 28:15 to 68 அது வீட்டில் நீங்கள் படிச்சிங்க. இப்போ டிஸ்பிளேல ஜெனசிஸ் 4:10-11. ஹல்லேலூயா. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஆமென். அப்ப அந்த ஒரு ராங்கான ஒரு இன்டென்ஷன்ல ஒருத்தர் செய்யும்போது ஆண்டவர் சபிக்கிறாரு. பிகாஸ் ஹியர் ராங்லி கேன் சபிக்கிறாரு. மறுபடியும் 2 Samuel 12-15. Sorry, 2 Samuel chapter 12 verses 15. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்ப இத என்ன சொல்றாருன்னா, அவருக்கு அவரோட மீறுதல், அவரோட கட்டளையை மீறினா இந்த மாதிரி ஆண்டவர் சபிப்பாரு. ஹோசேயா 4:6. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாய் இருக்கிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். ஆமென். அப்ப நம்ம வேதத்தை அவரோட கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம மறந்துட்டோமா, அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏதாவது வந்தாலும் வரும். இது ஆண்டவர் கொடுக்கிற சாபங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல போட்டிருக்கிறத உங்களுக்கு ஷேர் பண்றேன். சாரி, அது மொத உள்ள டைப் ஆஃப் கர்ஸ் சாபம். ரெண்டாவது ஹியூமன் கர்சஸ். அப்ப ஒரு மனிதனோ இன்னொரு மனிதனை பார்த்து அந்த மாதிரி ஒரு சாபம் விட்டுறது. இதை நீங்க வீட்டில் படிங்க. நம்பர்ஸ் 22 chapter 22 verses 24. இது பாலாமோட கர்ஸ். எப்படி அந்த டைம்ல அவர் அந்த கர்ஸை அவர் இது பண்றாருன்னு ஒரு இது இருக்கு. மூணாவது செல்ஃப் கர்ஸ். அப்ப இது நம்ம சொந்தமா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வழியாகவோ இல்லாட்டி நம்ம பேச்சுனாலேயோ நம்ம செயல் மொழியினால நம்மளுக்கே நம்ம சாபத்தை தேடிக்கிறது. இது ஜோப் 3:1-10. இது வீட்டில் படிங்க. ஓகே, குவைட் லாங். அப்ப இந்த மாதிரி 3 சாபங்கள் இருக்கிற விஷயத்துல இப்ப நம்ம எந்த சாபத்துல இருக்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆண்டவர் சாபனால சிஸ்டர் டாக்டருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்னோட சாபம், முன்னோர்கள் செஞ்ச சாபம் எந்த கேட்டகரியில வருது? இல்லாட்டி இந்த டாக்டருக்கு பாதிக்கப்பட்ட சாபம் எந்த கேட்டகரியில வருது?
ஆனால் ஒரு ஒன் திங் டு நோ, எல்லா சாபமும் வந்து இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் வராமல் இன்னொரு சாபமும் இருக்குது. சில சாபங்கள் வந்து ஆண்டவரை புகழ் பண்ணுறதுக்காக சில விஷயமும் நடந்திருக்கு. டு glorify God. ஓகே, இதை படிங்க. John chapter 9 verses 1 to 3. ஹல்லேலூயா. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதி உத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். ஆமென். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம வந்து கரெக்டாக சரி சாபம்னு சொல்கிறாங்க, ஆனால் அது எந்த கேட்டகரியில் வருதுன்னு நம்ம அதையும் நம்ம டிட்டர்மின் பண்ணிக்கணும். அப்போ எனக்குள்ள கேள்வி வந்து என்ன, சரி ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு, சிஸ்டர் மூலியமா, இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா மூலியமா சொல்லிட்டாரு சாபம்னால. அப்போ நம்மளுக்கு எந்த கேட்டகரி, எந்த சாபத்தில் நம்மளுக்கு அடிபட்டிருக்கு? அப்போ சாபம் ஏன் வருது, எதனால சாபம் வருது, அதை முதல்ல நம்ம அறிஞ்சிக்கணும்ல. சாபம் ஏன் வருதுன்னா ஒருத்தங்க செய்யற பாவங்கள்னால. ஓகே, அப்ப என்ன மாதிரி பாவம்? அந்த மாதிரி பாவங்கள் செய்தாதான் சாபமா மாறும். என்ன மாதிரி பாவம்னு நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். விக்கிர ஆராதனை, மனுஷ வணக்கம், பேய் வணக்கம், விபச்சாரத்தனம், வேசியத்தனம், பில்லி சூனியம் செய்திகள், கொலை, ரத்தம் சிந்துதல், நம்பிக்கை துரோகம். அப்ப இந்த மாதிரி பாவங்கள் செய்து பிளஸ் 10 கட்டளையை நம்ம மீறினா அந்த பாவங்கள்லாம் வந்து சாபமா மாறிடும். ஓகே, இதை வந்து கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 10 கட்டளைகளை மீறி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சொன்ன விஷயத்துல நம்ம வந்து அந்த பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம்னா அது வந்து சாபமா மாறிடும். A person's sin will impact himself and also his children. Galatians chapter 6 verses 7 to 2. ஹல்லேலூயா. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பிரயாசம் பண்ணாவிட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். ஓகே, கிளியர் ஆயிடுச்சா? அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதோட இம்பாக்ட் தான் நம்மளுக்கும் நம்மளோட ஜெனரேஷன்ஸ்க்கும் தொடரும். அப்ப என் கேள்வி வந்து என்னன்னா, முன்னோர்கள் வந்து சரி ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க, அப்ப இந்த பாவம் வந்து தொடருது. அவங்க செஞ்ச பாவம் வந்து செஞ்சவங்க வந்து அவங்க இருக்காங்களோ இல்லையோ, ஜெனரல் நான் சொல்றேன். இப்போ நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, அந்த பாவம் வந்து உங்கள் பிள்ளைங்களை தொடரும், உங்கள் பிள்ளைங்களோட தொடரும், 4th ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் தொடரும். அதனால நம்ம என்ன செஞ்சாலும் யோசிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அந்த பாவத்திலேருந்து நம்ம மீட்டு வந்துடணும். பாவம் செஞ்சிங்கன்னா அந்த பாவத்தை அறிக்கை விட்டு அதை இயேசு ரத்தத்தால் நம்ம கழுவி நம்ம மீட்டு வந்துடணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பாவம் உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஒரு சங்கதிக்கே அது தொடருது. The whole generation is being impacted and for no reason. என்னோட சாட்சி, டாட்டரோட சாட்சி இஸ் a very good example. ஒன்றும் செய்யாத ஒரு டாட்டர், ஒன்றும் செய்யாத ஒரு மக, ஒரு பாவமும் அறியாத மக எப்படி இருந்தது அது இப்படி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும் போது ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், நம்ம வந்து வாழ்க்கை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலி பாவத்தில் விடுவாமல் பாவத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஓகே, அப்போ இது சிஸ்டர் சொன்னது வந்து, எவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சொன்னது வந்து என் டாக்டருக்கு வந்து இம்பேக்ட் பண்ணது வந்து பிகாஸ் ஆஃப் ஜெனரேஷனல் கர்ஸ். அப்போ இந்த முன்னோர்கள் சேர்ந்த பாவனால இது வந்து எங்களுக்கு வந்து தீமையாக வந்திருக்கு. Exodus chapter 20 verses 5. ஹல்லேலூயா. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கின்றேன். ஆமென். ஓகே, அப்ப சொல்லிட்டாரா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும், 3rd to 4th ஜெனரேஷன். அப்ப இந்த இடத்துல வந்து நியாயமா கேட்கிற பதிலா நான் எனக்கு இது என்னையே சொல்லுறேன், இது நியாயமா ஆண்டவர்கிட்ட கேட்கிற பதிலா இதெல்லாம் தேவையான்னு கேட்கணும். தேவையானா ஏன்பா இந்த மாதிரி தவற செஞ்சீங்க, ஏன்பா இந்த மாதிரி பாவத்துல விழுந்தீங்க, இப்ப நீங்க செஞ்ச பாவத்தை வந்து தலைமுறையா வந்து அடிக்குத,
அதே நேரத்தில் என்னையும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பாவத்தில் நம்ம எப்போதும் யாருமே உழவ கூடாது. ஏன்னா நம்ம பாவத்தில் உழுது அந்த அடுத்த ஜெனரேஷனே கர்ஸில் போகுது. தெரிஞ்சா பரவாயில்ல, இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா பக்கத்தில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்போ எத்தனை பேர் இல்லாமல் தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்களே, எங்கேயும் போக முடியாமல், அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராமல், அந்த விடுதலை கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ என்னோட முன்னோர்கள் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸோ அவங்க சொன்ன ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் வந்து ஷேர் வித்துவாங்க. அப்போ என் முன்னோர்களுக்கு அதில் வந்து ரெண்டு நபர்கள் வந்து, ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு வந்து உணவுல வந்து ஏதோ கலந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உணவுல என்ன கலந்து கொடுத்துருக்காங்கன்னா, அந்த நோக்கம் என்னன்னா அந்த நபர் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ பேசிக்லி நாட் வாண்ட் a person to be alive. அப்போ கலந்து கொடுத்துருக்காங்க உணவுல, தண்ணிலையோ சாப்பாடுலையோ ஏதோ ஒன்றில் வந்து கலந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் வந்து அவங்க கரெக்டாக குறிப்பாக சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நான் வீட்டுக்கு போயிட்டு then I started to do some research lah, so which is true enough. எனக்கு அவ்வளோ தெரியாது சில விஷயம். அப்போ உணவில் கலந்து கொடுத்துருக்காங்க. இந்த நபர் சாப்பிட்ட நபர் வந்து எப்படி இறந்துருக்காங்கன்னா, துடிச்சு இறந்துருக்காங்க. துடிச்சு வாயில நுர தள்ளி இறந்துருக்காங்க. அப்போ இது வந்து அந்த சோல் வந்து ஆண்டவர்கிட்ட போய் சேரல. அந்த சோல் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு, ஆண்டவர்கிட்ட கணக்கு வரல. பிகாஸ் அந்த சோல் வந்து நார்மலான ஒரு டெத்தில் போல அந்த சோலை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, ஈக்குவலன்ஸ் டு மர்டர். அப்போ இந்த சிச்சுவேஷனில் என் முன்னோர்கள் சேர்ந்த பாவம் வந்து ரெண்டு கட்டளைகளை வந்து மீறுது. ஒன்று வந்து எக்ஸோடஸ் சாப்டர் 20 13 and 17. ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, 13 17. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றி இச்சையாதிருப்பாயாக என்றார். அப்ப இந்த விஷயத்துல வந்து மூணாவது ஒரு நபர் இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன்ஸ் வந்து செய்ய தூண்டுறதுக்கு வந்து ஒரு மூணாவது நபர் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மூணாவது நபர் சொன்னனால இந்த நபர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வந்து ரெண்டு கட்டளைகளை மீறுது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்ல, கட்டளைகளை மீறினா அது வந்து சாபமாக மாறும். அப்போ இதுதான் பண்ணியிருக்காங்க என் குடும்பத்தில், என்னோட முன்னோர்களில். அப்போ முன்னோர்களில் செய்த பாவம் வந்து 3வது 4வது தலைமுறைக்கு வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாரு. ஓகே, ஸோ மறுபடியும் இது நியாயமா நான் கேட்கல, இது தேவையா தான் கேட்குறேன். நம்மளுக்கு இது தேவையா? அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது இந்த மாதிரி நடக்குது, நம்ம கரெக்டாக இருந்திருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, உங்கள் தலைமுறைக்கே இது வந்து இது கேடாகும், நம்ம அந்த மாதிரி செய்ய வேணாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து ஒரு முடிவும் எப்படி அதுலேருந்து நம்ம ரிப்பெண்ட் பண்ணி வெளியே வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவங்க மூலியமா. அப்போ நான் இத்தனை வருஷமா தேடின தேடல் ஏன் வாய் ஆல் திஸ் இந்த கொஸ்டின்ஸை வந்து அவங்க மூலியமா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சுமிதா மூலியமா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ நவ் ஐ நோ வேர் த ரூட் இஸ், வாட் வாஸ் த ப்ராப்ளம், எதனால நம்மளுக்கு இந்த சாபம் வந்துச்சு, சாபம்னா என்ன மாதிரி சாபங்கள், இப்போ சாபத்தை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்ன மாதிரி பாவங்கள், இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இப்போ அந்த சாபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த சாபத்திலேருந்து நாங்கள் எப்படி மீண்டு வருது வந்து நம்மளோட நோக்கமாக ஆகுது இப்போ. ஓகே, இது வந்து 2023 நடக்குது. அப்போ 2023 வந்து அப்போ ஆரம்பத்தில் சொன்னேன்னா அந்த கான்ட்ராக்சுவல் வேலைக்கு போனேன்னு. அப்போ கான்ட்ராக்சுவல் வேலை வந்து இவென்ச்சுவலாக அது பெர்மனண்டாக ஆக்கிட்டாங்க. இப்போ டாக்டர் கொடுத்த அட்வைஸில் வந்து நான் எடுத்ததுனால என்னை வந்து பெர்மனண்டாக ஆக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ப்ரே பண்ணுற டைமில் வந்து, பிரதர் உங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வீடை விட்டு வந்துட்டீங்க, நான் ரெண்டல் வீட்டில் இருக்கேன், உங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடை கொடுக்க போகிறாரு. அப்போ நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, டாக்டர்கிட்ட, சிஸ்டர் அப்போ வேலை செய்கிறதே கான்ட்ராக்ட் வேலை,
இதில் லோனும் பாஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்மளுக்கு கமிட்மெண்ட் வேற இருக்கு, வீடு அங்கே இருக்கு வேற. அப்போ இதெல்லாம் நடக்காது. சிஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து என் ரிசல்ட்டை காமிச்சிட்டாரு, அதை பிடிச்சிக்கிங்க. ஓகே, ஸோ நான் பிடிச்சிக்கிட்டேன். என் ரிசல்ட் வந்து வீடு கொடுப்பாரு. அப்போ வீடு கொடுக்குற அவர் வந்து தெரியும்ல என்னென்ன நடக்கணும்னு. அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் வேலையை வந்து எனக்கு பெர்மனண்டாக ஆக்கி விட்டாரு. அண்ட் ஒரு 2023 I got converted into a permanent role. And 2023 towards 2024 I managed to submit for a loan for a house. வீடும் எனக்கு கிடைச்சிருச்சு இப்போ. So I got a personal own house. Hallelujah. அப்போ 2024 வரும்போது வந்து அப்போ நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது இன்னொரு முக்கியமான ஒரு சாட்சி. அப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு எனக்கு, இன்னொரு வேலைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எவெஞ்சலிஸ்ட் டாக்டருக்கு சுமிதா கிட்ட நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினேன். டாக்டர், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். வேலை ஓகே, வேலை இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, வேலைக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்போ அவங்க சொன்னது வந்து ஓகே பிரதர், நான் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. ஓகே, அப்போ நான் வந்து ஒரு ஐ திங்க் வெரி இனிஷியல் ஸ்டேஜ் நான் வந்து அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு சண்டேல வந்து நம்ம இந்த மாதிரி சர்வீஸ்க்கு வரும்போது இந்த பலிபீடத்துலேருந்து சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எவெஞ்சலிஸ்ட் டாக்டர் சொன்னாங்க, என்னை பார்த்து சொன்னாங்க, பிரதர் ஆண்டவர் சொல்கிறாரு, த ஜாப் இஸ் யோர்ஸ், வேலை உங்களுக்கு தாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு அவங்க கிட்ட என்ன காமிச்சிருக்காருன்னா என்னோட அப்ளிகேஷன் லெட்டர், என்னோட கன்ஃபர்மேஷன் லெட்டர், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் எல்லாமே ஸ்டாம்ப் பண்ணி கன்ஃபார்ம் ஆகின சூறாவை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸாக நான் அப்ளிகேஷன் சப்மிட் தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணாங்க. அந்த 3 இன்டர்வியூவும் சுலபமாக நான் பாஸ் ஆகி எனக்கு கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த வேலையும் வந்திருக்கு. ஆண்டவருக்கு சொந்த வீடும் மறுபடியும் ஒன்று 2வது வீடு பிளஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் பிளஸ் வேலையும் பிளஸ் பண்ணியிருக்காரு எனக்கு. அப்போ இந்த நாள் வந்து இந்த வருஷத்தில் நான் சொன்ன வருஷத்தில் 2018 மகளுக்கு பாதிப்பு வந்ததுலேருந்து எங்களுக்கு நிறையா ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு. NJPHல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டர் இவெஞ்சலிஸ்ட் சுமிதா தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு நிறையா ஆன்சர்ஸ், எனக்கு நிறையா விடுதலை கிடைச்சிருக்கு, நிறையா டோர்ஸ் ஓப்பன் பண்ணுது. இப்போ எங்களுக்கு கரெக்டாக எப்படி ப்ரே பண்ணணும் தவறாமல் நான் ப்ரௌடாக சொல்லுவேன், 2023 தவறாமல் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு நான் வந்தேன். 2023 விதவுட் அது எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா முன்ன வந்து இன்னைக்கு டயர்டாக இருக்கா, ஓகே கட்டடி போக தேவையில்ல, இல்லாட்டி சாயங்காலம் போகலாம், இல்லாட்டி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு 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 இதாக இருக்குது எங்களுக்கு. வி வாண்ட் டு கம். அண்ட் தென் அப்போ டோர்ஸ்லாம் திறந்துருக்கு. ஏதாவதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும், சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் தவிர்த்து முக்கியமாக NJPH as a family, now we know that we have got one another. இதுக்கு முன்ன நான் சொன்னேன்னா அந்த 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 ரவுண்டு ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருந்தோம். பிகாஸ் we were shy to come out, we do not know how to bring the child. And now we know. ஆண்டர் மேலே பாரத்தை போட்டு ஏசப்பா இங்கே கூட இருக்காரு. இப்போ மறுபடியும் நாங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் லைஃப் மறுபடியும் மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ டாக்டர்ஸ்க்கெல்லாம் மறுபடியும் ஸ்கூலு கிளாஸு ஆல் டைம். ஈவன் தோ இப்போதைக்கு எஸ் ஜெஸ்ரின் இஸ் நாட் ஃபுல்லி ரிகவர்ட், பட் we are sure she will recover. அந்த ஒரு சிஸ்டர் இவெஞ்சலிஸ்ட் சொன்ன மாதிரி என் ரிசல்ட்டை பிடிச்சிங்க. அவங்க என்ன சொன்னாங்க, டாக்டரை கொடுத்து அவங்க குணமாய் அவங்க பார்க்குறாங்க, ஆண்டவர் அந்த காய்ச்சலை கொடுத்துருக்காரு, அதை நான் பிடிச்சிக்கிறேன். ஜீசஸ் வில் டெஃபினெட்லி ஹீலர். இன்னைக்கு வந்து பிதா கிட்ட நான் போய் கேட்குறேன், அப்பா எங்களோட சாபங்கள் எல்லாம் மறந்துடுங்கப்பா, எங்களுக்கு இந்த மன்னிப்பை கொடுத்துருங்க, டாக்டருக்கு வந்து நல்லா ஹீல் ஆக்குங்கன்னு இன்னைக்கு நான் அவர்கிட்ட ஸ்பெஷலாக நான் கேட்குறேன். அப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன ஒரு ஒரு ரீடிங் பைபிள்லேருந்து நடக்குங்க. ஜான் 16:20. ஹல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமே சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென். ஆமென்.
அப்போ நம்ம இத்தனை வருஷத்துல நம்ம கடந்து சென்ற பாதைகளில் வந்து எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பட் நம்மளுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு. நம்மளோட சோரோ வந்து ஜாயா மாறும். அது ஜாயா மாற விப்பாரு ஆண்டவர் எங்களுக்காண்டி. ஓகே, அப்போ இந்த வேலையில வந்து ஸ்பெஷலாக ஆண்டவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சாங்கை நான் வந்து டெடிகேட் பண்றேன். என் கூட சேர்ந்து நீங்களும் எல்லாம் பாடுங்க. நோ நீட் மியூசிக், உங்க வாயிலே உங்க மனசுலேருந்து நீங்க பாடுங்க. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கரகால என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கரகால என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி, உமக்கு நன்றி, ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஓகே, அப்ப இத நான் வந்து ஒரு சின்ன பிரேயர்ல நான் வந்து என் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ரே பண்ணுங்க. அப்பா பிதாவே, நன்றி அப்பா, எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உங்க ராஜ்யத்துக்காக எங்களை நீங்க பயன்படுத்துறதுக்காக நன்றி எஸ்அப்பா. ஆமாப்பா, இந்த மெசேஜ் வந்து எத்தனையோ பேருக்கு ரீச் ஆகணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்ப்பா. இந்த பயனுள்ள இன்ஃபர்மேஷனை வந்து உங்க இன்ஃபர்மேஷன் அப்பா, அது கரெக்டா சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எங்களுக்கு நீங்க பிளஸ் பண்ணதுக்காக நன்றி. இந்த இந்த சபையில இருக்கிற ஜனத்துக்காக நன்றி. பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களுக்காக நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. இந்த ஜெபமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ். தன்னோட சொந்த அனுபவத்துல உணர்ந்து இமோஷனலா, ஏன்னா இது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி வேதனை தெரியும். God bless you brother. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் துல்லியமா பேசுற தேவன். அவர் உயிருள்ள தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். இவரோட கடந்த விஷயங்கள் அத்தனையும் வந்து நம்மளுக்கு எல்லாம் இயர்ஸ் பை இயர்ல அப்டேட் பண்ணாரு. எத்தனை வருஷம் அவர் வந்து எப்படி இருந்தாரு, ப்ரீவியஸா பை பர்த் கேத்தலிக் என்ன போல இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு உபத்திரவ நாட்கள் 2018 ஆரம்பிக்குது, டிசம்பர் 12. ஐ எம் ரைட் அப்ப சூப்பர். ஏன்னா நம்ம கிட்ட எல்லாம் ரெக்கார்டு இருக்கும்.
இந்த ரெக்கார்டு எப்படி வந்து எனக்கு தேவன் தெரியப்படுத்துறாருனாக்கா 2 புக்கை காமிப்பார். ஒன்னு நியாயப்பிரமாணத்தின் புக்கு, இன்னொன்னு ஜீவ புக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வர்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் புக்ல ரெஜிஸ்டர் ஆயிட்டுக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 அந்த விஷயத்துல வந்து 12 அது வாசிமா அந்த அதுல தான் இருக்கு. 2 புக்கு திறக்கப்படும், ஒன்னு நியாயப்பிரமாணத்தின் புக். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க குடும்பத்துல ஒரு விஷயம் நடக்குது. நல்லா ஆணித்தரமா எல்லாருக்குமே புரியுற மாதிரி பிரதர் தெளிவாக தெரியப்படுத்துறாரு. ஏன்னாக்கா இனி வரப்போற ஜெனரேஷனுக்கு கட்டளைகள்னா என்னன்னே தெரியாம போயிடும். சிலர் வந்து ஒரு குரூப் கிரேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோனா பாவம் இப்ப செய்தாலும் பரவாயில்ல, இயேசுவோட ரத்தத்தை அவர் ரத்தம் சிந்திட்டாரு, அவர் பாவம் மன்னிச்சிட்டாரு, அப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னோட அனுபவத்துல நானும் பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். இல்லைங்க, இறைவனோட நீதி பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். அதை வந்து நிறைவேற்றத்தான் இயேசு வந்தாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 2 புக்கு. ஹல்லேலூயா. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த வேறு புஸ்தகம் வேற எதுவும் இல்லைங்க, நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம். சரி, பரவாயில்லம்மா. சோ இந்த புக்ல தான் எனக்கு தேவன் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு யாருக்கு நான் டெலிவரன்ஸ், யாருக்கு நான் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்களோ, அவங்களுக்கு ஜெபம் பண்றாங்களோ, அவங்களோட காரியம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் எனக்கு தெரியப்படுத்திடுவார். அப்போ அந்த விஷயம் வந்து கிருபாதார வரங்கள்னால என்ன நிரப்பி இருக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் வந்து அந்த எந்த பாயிண்ட், அந்த ரூட் என்னன்றது உடனே காமிச்சிடுவாரு. சோ இவரோட அந்த உபத்திரவ நாட்கள், அதாவது 2018 இருந்து அவர் கடந்து வந்த பாதையில எத்தனையோ பேரை வந்து அவர் சந்திச்சிருப்பாரு. ஆனா எல்லா இன்ஃபர்மேஷனும் அவருக்கு வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா சில காரியங்கள் மேபி என்ன கொண்டு வந்து நிறுத்திற்காகத்தான் அப்படி பண்ணிருக்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். எல்லாருமே ஊழியக்காரங்க அல்ல, எல்லாருமே அபிஷேகமான ஊழியக்காரங்க தான். என்கிட்ட வந்து என்னோட கூட்டம், எனக்கு ஒரு சின்ன கூட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரு இல்லையா, அந்த கூட்டத்துல ஒரு குடும்பம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு வருஷமா கரெக்டா சர்ச்சுக்கு சண்டே ஆனா வந்துருவார் குடும்பத்தோட. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி அந்த நியாயப்பிரமாணத்தின் புக்கு எனக்கு தெரிந்து காமிச்சதுனால பிரதருக்கு தெளிவாக தெரியப்படுத்தின. இப்ப இவ்வளவு நேரம் அந்த மெசேஜ்ல பேசுறது கட்டளைகள் தயவு செஞ்சு யாரும் மீறிடாதீங்க. நம்ம வந்து ஒரு பாவம் செய்யல, ஆனா ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா முன்னோர்கள் செஞ்ச பாவமும் அது சாபமாக மாறிடுது. அழகா விளக்கத்தை கொடுத்தாரு. ஒண்ணு தேவனிடத்துல வர சாபம், ஒண்ணு வந்து மனிதர்கள் மூலமா நம்ம குடும்பத்துக்கு வர சாபம், இன்னொன்னு நமக்கு நாமே தேடிக்கிற சாபம். இந்த 3 விஷயத்திலயும் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். சோ அப்ப வந்து தேவனிடத்துல இருந்து வர சாபம் எப்படிப்பட்ட ஒரு சாபம்னா, மிக கொடியமான ஒரு சாபம்னா விபச்சாரத்தனும், அதுக்கப்புறம் இன்னொருத்தரோட மனைவி மேல கணவன் மேல ஆசைப்படுறது, இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம்னா கொலை பண்ணக்கூடாது. 3 கட்டளை குடும்பத்துல மீறியாச்சு. அது நியாயப்பிரமாணத்தின் புக்ல காமிக்கிறாரு. அப்ப இது 4வது தலைமுறை அந்த குழந்தை வந்து நீதி செஞ்சுட்டு இருக்கிறார். நியாய தீர்ப்புல போயிட்டு இருக்கு அந்த குழந்தை. இன்ன வரைக்கும் நியாய தீர்ப்புல தான் போயிட்டு இருக்கு. எப்போ இந்த குடும்பம் என்கிட்ட கனெக்ட் ஆனாங்களோ, 2023 கனெக்ட் ஆனாங்களோ, இவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஜெபம் பண்ணி தெரியப்படுத்தி, ஒரு பக்கம் இவரோட பிளெஸிங்ஸ்க்காகவும் ஜெபம் பண்ண, அது நிறைய சாட்சியங்கள்ல பிரதரே பேசியிருப்பாரு. எந்த இடத்துல இந்த இடத்துல நின்று ஆண்டவர் ஆவியானவர் தெரியப்படுத்தினாரோ, பிரதர் 2 மாசத்துக்கு முன்னாடி வர விஷயத்த தெரியப்படுத்துறாரு. அவரோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் சைன் சீல் பண்ணிட்டார், அப்பாயிண்டட்னு. இன்னும் இன்டர்வியூக்கே போல பிரதர். சோ அந்த ஒரு விஷயம் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்துறாருன்னா, அதே தீர்க்க தரிசனமா இதே இடத்துல மகளுக்கு நல்லா ஆயிடும் சொல்லி இருக்கிறார். அதுதான் விசுவாசம். அப்ப வேலை கொடுத்த தேவன், அதுல உண்மை உள்ளவராக இருக்கிற தேவன் இதுல உண்மை உள்ளவராக இருக்க மாட்டாராமா? நிச்சயமா இருப்பாரு. நம்மளோட குடும்பத்துல ஒரு சாட்சியை உருவாக்குறாரு. சங்கீதம் 78:4-9 நம்ம குடும்பத்துல ஒரு சாட்சியை உருவாக்குறாரு. அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமா இருக்கணும். நம்ம குடும்பத்துல சாட்சி உருவாக்கலன்னா தேவனோட கட்டளைகள் பத்தி பேசுறதுக்கு ஆளே இருக்காதுங்க. நம்மளெல்லாம் வந்து செதுக்கி தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. ஆனா நம்ம கொடுக்கிற கஷ்டங்கள் நம்மளோட திராணிக்கு மேல இல்ல கிடையாது. அதுதான் அவர் பேசினார் இல்லையா? நம்மளுக்கு திராணிக்கு மீறின பாதிப்புகள் கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும், அளவோட தான் கொடுப்பார்.
ஸோ பெரிய வீடை கொடுத்துட்டு ஒரு சின்ன ரூம்ல அடங்குற மாதிரி பண்ணிட்டார். ஸோ எல்லாம் எவ்வளோ ஒற்றுமையா நல்லா இருக்கிறீங்க, ஆண்டவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருனாக்கா, நம்மளோட சாட்சி நம்மளோட மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும். இதுதான் அவரோட சித்தமா இருக்கு. இந்த குடும்பமே அதை ஃபாலோ பண்ணணும். இந்த நாள்ல பிரதருக்கு ஒரு வாய்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புங்க. இந்த 2025 வருஷத்துல முதல் சண்டேல இவரோட ஸ்பீக்கரா போடுன்னு ஆண்டவர் தெரியப்படுத்தினாருங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவரோட சாட்சி, இவர் பேசுற விஷயங்கள் ஒவ்வொன்றும் பரலோகம் நோட் பண்ணிட்டு இருக்கு, பதிவிடப்படுது. அப்போ அந்த பதிவிடக்குள்ள ஏசப்பா அதை நோட் பண்ணி அந்த ஜீவ புக்ல கிறுக்கி விடாதபடி பார்த்துக்குவாரா, கிறுக்க மாட்டாரா, கிறுக்கி விடாதபடி. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. ஹல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆமென். அவன் உங்க நாமத்தை அறிக்கையிடுவாரா ஏசப்பா? இந்த நாள்ல பேசின விஷயங்கள் உடனே எல்லாம் மேஜிக் மாதிரி நடக்காது. அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கேஸ் ஏசப்பாக்கிட்ட இருக்கு. கேஸ் ஹீஸ் a lawyer. ஜட்ஜு கிட்ட இப்ப போவார். சோ இன்னைக்கு நியாய பிரமாணத்துல இருக்கிற புக்ல அதுல இருந்து பேர் எடுக்கப்பட்டு ஜீவ புக்ல எழுதப்பட்டு அவர் ஏசப்பா பிதாக்கு முன்னாடி, பிதாவோட தூதர்களுக்கு முன்னாடி கிறுக்கி போடாதபடி பாத்துக்குவார். சோ அதனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான். சோ இப்ப இந்த குடும்பம் தெரிஞ்சிடுச்சு என்ன விஷயம்னு. சோ இப்ப அறிக்கை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா பிதாவோட மனம் இறங்கும். கண்டிப்பா அவரோட இரக்கத்தை இந்த குடும்பம் பெற்றுக்கொள்ளும். ஏசப்பா சொன்ன மாதிரியே மகளுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நொடியில சரியாக்கிடுவார். அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஏன்னா எல்லாமே நல்லா ஆயிட்டா அவரை நம்ம தேட மாட்டோம் இல்ல. எல்லாமே நல்லா ஆயிட்டு எப்படி வாரம் நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னவரு நல்லா ஆயிட்டு பிறகு ரிலாக்ஸ் ஆயிடுவாரு இல்லையா? அதுவும் சொல்லிடணும் இல்ல பிரதர்? ஆமா பிரதர், எல்லாம் உடச்சு விட்டுணும் இன்னைக்கு. அப்போ நம்ம இறைவனுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க இந்த இடத்துல வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இனி வாழ்நாள் முழுக்கும் இறைவனுக்கு அவரோட ஆலயத்துல குடும்பமா ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இது இறைவன் எதிர்பார்க்கிறார். இந்த குடும்பத்துல அந்த சாட்சி, அந்த மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் என் கண்ணுல காமிக்கிறாருனாக்கா, அப்ப அந்த பிதா உருவாக்குன பிதாவுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் இல்லையா? ஒரு கொலைன்றது ஒரு உயிர் எடுக்கிறது யாருக்குமே, எந்த மனிதனுக்கோ உரிமை கிடையாது, எந்த அதிகாரமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு உயிர்களும் பிதா கொடுத்திருக்கிற மூச்சு காத்து. அந்த உயிர்கள் பொக்கிஷம், வெளியேறப்பட்ட அந்த உயிர்கள் மேல வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்படி அந்த உயிரை கொலை பண்ணணும்ன்ற ஒரு துணிச்சல் எந்த அளவுக்கு அந்த இச்சையில ஈடுபட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருது. பிசாசோட பிடியில இருக்கிறாங்க பிள்ளைகள். அந்த பிடியிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தான் இறைவன் ஏசப்பாவோட முயற்சியா இருக்குது. அப்போ பிடியிலிருந்து இருக்கிற இந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். இப்ப இந்த குடும்பத்தின் படி 3 கட்டளைகள் மீறுதல். ஒன்னு கொலை, இன்னொன்னு விபச்சாரத்தனம், இன்னொருத்தரோட கணவன் மேல அல்லது மனைவி மேல ஆசைப்பட்டோட விளைவுகள் இவங்க 3வது தலைமுறை, அதாவது ஜெஸ்ரீனோட கணக்குப்படி 4வது தலைமுறை. அந்த 4வது தலைமுறையில ஒரு விஷயம் முன்னோர்கள் செஞ்ச அது பாவம் சாபமாக மாறிடுச்சு. இப்ப தொடர்ந்து இவங்க பண்ற ஜபத்தின் மூலமா, இறைவனுக்கு தொடர்ந்து உண்மையாக இருக்கிறது மூலமா தான் அந்த குழந்தைக்கு கம்ப்ளீட்டா பரிபூர்ண விடுதல் ஆக போகுதுன்னு தெரியப்படுத்திட்டார். அதுக்குண்டான ஒரு வழிதான் இந்த வருஷமே அவருக்கு பலிபீடத்தை கொடுத்து ஆண்டவர் பேச சொல்லி இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்க. இப்ப என்கிட்ட 2023 கனெக்ட் ஆனாங்க. இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னார். அப்போ டிசம்பர் 17 இவங்களுக்கு டிசம்பர் 9 எல்லாருக்குமே ஞானஸ்தானம் கொடுத்து, இன்க்ளூடிங் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து, பிரதருக்கு கொடுத்து, அவங்க மனைவியோட அப்பா அம்மாவுக்கும் பிரதரோட அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து இந்த 5 பேருக்கும் 3 குழந்தைங்க கேர்ள்ஸ்
கணவன் மனைவி எல்லாருக்குமே ஞானஸ்தானம் கொடுன்னு சொன்னாரு. கொடுக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்துமஸ் எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் 2024 ஜனவரி மாசம் சொல்றாரு என்கிட்ட, மகள் வந்து ஒரு வார்த்தை பேச சொல்லு பைபிள் வர்சஸ். ஸோ அது வந்து தவறாம மகள் வந்து வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போன வருஷம் அதுதான் நடந்தது. இந்த வருஷம் பிரதருக்கு இந்த ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸோ அடுத்தது தேவனோட சித்தம் வந்து இதுதான் இந்த வருஷமா இருக்கு. ஸோ அந்த சித்தத்தை என்னன்றது உங்களுக்கு புரிய வச்சுட்டு, ஸோ தொடர்ந்து வாழ்நாள் முழுக்கும் நம்ம இந்த விஷயங்கள் அவரோட லா பத்தி நம்ம சொல்லித்தான் ஆகணும். அவரோட லா, நான் என் பிதாவோட கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன்னு ஏசப்பா சொல்லி இருக்கிறார் மேத்யூ 5:17. ஸோ தொடர்ந்து நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் எப்படி வந்து உணர்ந்தீங்க இந்த விஷயத்த? ஐயோ, என்னால ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. ஒரு தகப்பன் தன்னோட குழந்தை 15 வயசு குழந்தை, பெண் குழந்தை என்கிட்ட கேக்குறாரு, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுமா? ஸ்கூலுக்கு போகணும் சிஸ்டர். ஐயோ, அந்த கனவுகள், அந்த வலி, அவர் பேசுறதுக்குள்ள அவரோட தோற்றத்துல சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இருதயம் அழுதுட்டே இருக்கிறது என்னால உணர முடிஞ்சிச்சுங்க. ஸோ அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வாழ்க்கை எப்படி இருந்த ஒரு வாழ்க்கை. 2018க்கு முன்னாடி நல்லா எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பழகி சாப்பிட்றதுக்குள்ள ஒரு சியர்ஸ் அப்படி இருந்த ஒரு வாழ்க்கை மாறி கண்ணீரோடவே ஒரு இருட்டுல வாழ்ந்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிச்சமே இல்லை. மேல்நோட்டத்துக்கு சிரிக்கிறாங்க, ஆனா உண்மையிலே இந்த குடும்பத்துக்கு யாரும் செய்வினெல்லாம் பண்ணலங்க. சும்மா அதை வந்து சொல்ற பேச்சுகளை கேட்டு இவங்களை பாவம் தெரியலையே, எங்கேயாவது ஒரு வழி இருக்கா? ஏன்னா என்னோட மினிஸ்ட்ரியில எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, கடைசி நேரத்துல ஆண்டவர் காமிச்சிடுவார். சோ நம்ம கடைசி நேரத்துல ஆண்டவர் என்ன காமிச்சிருக்கிறாருனாக்கா விடுதலை உண்டுன்னு அர்த்தம். விடுதலை உண்டுன்னு அர்த்தம். இதுதான் நல்ல செய்தி. This is what good news. புது வருஷத்துல நல்ல செய்தி, விடுதலை உண்டு. Hallelujah. God bless you, brother. Praise the Lord. Amen. எல்லாரும் பலத்த கரங்களை தட்டுங்க பிரதருக்கு. ஹalleluya. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace be with you all. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை ஷேக் பண்ணிக்கங்க. Peace be with you all. கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடமைகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடமைகளை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Give us today our daily bread, and forgive us our trespasses, as we also forgive our debtors, and lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, the power, and the glory forever. ஆமென். உட்காருவோம். இந்த ஜெபத்துல அழகா ஏசப்பா சொல்லி கொடுத்திருக்கிற ஜெபம், எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். சோதனையில கடந்து வந்திருக்கிறாரு பிரதர் ஜெஃப்ரி. அந்த சோதனை எப்படிப்பட்ட ஒரு சோதனைன்றது ஒரு விஷயம் போல எனக்கு ஆண்டவர் காமிச்சார். அந்த சோதனை, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு 2 பேர் பேசிட்டு ஒரு கொலை பண்ணணும்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க, பேசி வச்சுக்கிறாங்க, வேற பிளான் பண்றாங்க. ஒரு ட்ரிங்க்ல வந்து பாய்சன் ஊத்தி கொடுக்குறாங்க. இதுதான் விஷயம். அந்த பாய்சன் ஊத்தி கொடுக்கறக்குள்ளோ நம்பிக்கை தான். எல்லாரும் பக்கத்துல ஒரு வீட்டுல இருக்கிற கணவன் மணிக்குள்ள நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையாமா.
கொலை பண்ணுவாங்கன்ற பயத்தோட யாருமே வாழ மாட்டாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த ட்ரிங்க்ல அந்த பாய்சனை தெரியாம ஒரு நம்பிக்கையோட குடிக்கிறாரு. குடிச்ச கையோட வாந்தி எடுக்கிறாரு, ரத்த வாந்தி எடுக்கிறாரு. அது முடிஞ்ச கையோடும் வாயில நுர தள்ள ஆரம்பிக்குது. அந்த நுர தள்ளி பல நேரம், அதாவது பல மணி நேரம் துடிச்சு அந்த உயிர் அது பிரிஞ்சது. என்ன அந்த இடத்துல நின்று காமிக்கிறார், விட்னஸா நானும் நிக்கிறேன், என் கூட ஏசப்பாவும் நிக்கிறார். அந்த நுர தள்ளுறக்குள்ளோ பிதாவோட கண்கள் கலங்கியதை நான் பார்த்தேன். பிதாவோட ஃபாதரோட கண்கள் வெறும் கண்ணு மட்டும் காமிச்சார், முகம் யாரும் பார்க்க முடியாது. ஆனா ஏசப்பாவோட முகத்துல பிதாவை பார்க்க முடியும், எனக்கு காமிப்பார். ஏசா என்ன பார்த்துங்க என் பிதாவை பார்க்க முடியும். அந்த வசனம் எனக்கு நிரூபிச்சார். அதே மாதிரி ஏசப்பாவோட கண்கள் போலவே பிதாவோட கண்கள் இருக்கும். ஏன்னா அவரோட தத் ஸ்வரூபம் தான் அவரு. அந்த கண்கள்ல கண்ணீர் கலங்கியதை நான் பார்த்து, என்னோட உயிர், எனக்கு சொந்தமான உயிர், யாருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்போ வந்தது அந்த குடும்பத்துல அந்த தலைமுறைகளுக்கு அந்த வித்துக்கள், சீட்ஸ் ஜெனரேஷனுக்கு ஆரம்பிக்குது. ஒன்று மாற்றி ஒவ்வொரு குழந்தைக்கும் வலிப்பு நோய் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த குழந்தைங்க துடிக்கிறக்குள்ளோ பிதா இறக்கம் கொடுக்க மாட்டேன்றேன்னு சொல்றாரு. ஏன்னா மொத்த குடும்பத்துக்கு சத்தியம் என்னன்னு தெரியாது. இப்பதான் இந்த குடும்பத்துக்கு சத்தியம் தெரிஞ்சது. ஸோ இறைவனோட நீதிப்படி அவங்க எல்லாருமே நடந்துக்கணும், எல்லாம் ரிப்பெண்ட் ஆகணும், பாவாரிக்கை செய்து. ஸோ யார் செய்கிறாங்களோ இல்லையோ சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுதான் இறைவன் எதிர்பார்க்குறாரு. பிதாவோட மனசுல இடம் பிடிக்கணும், இரக்கம் பெறணும். தொடர்ந்து ஏசப்பா நம்ம கூட தொடர்ந்து அவரு இருப்பாரு, பிதாவோட மனம் இறங்குறதுக்காக. நிச்சயமா அவர் மனம் இறங்குவார். ஏன்னா பிதாவோட மனசு ரொம்ப இளகிய மனசு, அவர் ரொம்ப சாஃப்டான மனசு. என்னன்னா அவரோட லா மீறுறதுனால கடினமாயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்ம தாங்க, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான். ஸோ நிச்சயமா இறங்குவாரு. தொடர்ந்து நானும் முதல் ஜபம் நம்ம ஜெஸ்ரீ பாப்பாக்காக தான் நான் பண்றேன். அது ஒவ்வொரு தடவை நான் சொல்லுவேன். நிச்சயமா இறைவன் நல்ல பதில் கொடுப்பார், கூடிய சீக்கிரம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒரு சாட்சியாக நிற்பார். இந்த குடும்பத்துக்கு சாட்சிய மகள் தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில வச்சுக்கோங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது புனிதமான காரியங்களுக்கு பயன் உண்டாகுது. நீங்க போடுற இந்த வருஷத்தோட முதல் விதை இது, 2025 விதை. ஹல்லேலூயா. நல்ல பவர்ஃபுல்லான மெசேஜ், பவர்ஃபுல்லான வர்ஷிப். வர்ஷிப் பாடின வர்ஷிப் லீடருக்கு கை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. வெரி குட். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு ஏன் கொடுக்குறாருனாக்கா, ஏசப்பா அவங்க வீட்டுல வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் கரெக்ட் ஆக்கிடுவார். ஒவ்வொரு குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் யாராவது இருக்குதா? கை தூக்குங்க பாப்போம். இயேசு இருந்தா பிரச்சனை இருக்காது. அந்த இயேசு வர வைக்கணும், நம்ம வர வைக்கணும், வரவேற்கணும், வர வைக்கணும். வந்தா விடக்கூடாது, ஏன்னா போனா வராது. அவ்வளவு அத்தோட நிறுத்திக்கணும். ஹல்லேலூயா. எல்லா திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகுவோம். ஞானஸ்தானம் எடுத்துங்க, திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக அதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஏசப்பா, எங்களை நீங்க இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த முதல் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே இன்னைக்கு செய்தி முழுவதும் ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தினால நாங்க முழுகி இருந்தோம் ராஜா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே உங்களோட கற்பனைகள் நியாய பிரமாணங்கள் எங்கள் மூலமா நீங்க பேசி இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீங்க நியாய பிரமாணத்தை பத்தி ஆண்டவரே பாவங்கள் பத்தி ஆண்டவரே இன்னும் தெளிவாக நீங்க பேசிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே பாவத்துல விழுற அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்க தாப்பா உதவி செய்யணும். அந்த பிடிக்குள்ள அந்த பிசாசின் பிடிக்குள்ள விழாதபடி நீங்க தாப்பா காத்து கொள்ளணும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தங்களோட பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. முன்னோர்கள் செஞ்ச பாவங்களையும் அறிக்கை பண்ணிட்டு இருக்காங்க ராஜா. அதை ஏற்றுக்கொண்டு பிதாவே எங்கள் மேல இரக்கத்தை தாரும் சுவாமி. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களோட வல்லமையினால ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்க ராஜா. இந்த இடத்தை விட்டு போகிறக்குள்ள ஆண்டவரே உங்களோட சமாதானத்தோடு போகட்டும் ராஜா. கர்த்தர் நிச்சயமாக எங்களோட பாவங்களை மன்னித்து இரக்கத்தை தருவார் என்ற ஒரு விசுவாசம் நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே இந்த மாதத்துல யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ ஆண்டவரே, யாரெல்லாம் திருமண ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கணும் தகப்பனே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நன்றி ராஜா, நன்றி சாமி, நன்றி சாமி. ஆம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. உமது வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, உமது கட்டளை என்னவென்று எங்களுக்கு இந்நாளில் தெரியப்படுத்திருக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது கட்டளைகளை நாங்கள் மீறாதபடிக்கு அப்பா தேவனே உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் சுவாமி. ஆம் ராஜா, உமது கட்டளைகளையும் உமது நியமங்களையும் நாங்கள் கடைபிடிக்க அப்பா தேவனே ஆவியானவரே நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, வேலையில் கூட மலேசியா தேசத்துக்காக வருகிறேன் சுவாமி. மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதித்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தேசத்தில் நீர் சமாதானத்தை நீர் கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே வேலையில் கூட இந்த தேசத்தின் மேல் உமது ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது பரிசுத்த ரத்தம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, அநேகர் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. ஆம் ராஜா, உமது நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் சுவாமி. ஆம் ராஜா, உமது வார்த்தையானது அப்பா தேவனே ஒவ்வொரு ஜனங்களையும் தொடும்படியாக, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக, அவர்கள் செவி திறக்கும்படியாக, இருதய கதவு திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து அப்பா தேவனே கரம் பிடித்து வழி நடத்துங்க சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக, உலகுக்கு ஒளியாக அப்பா திகழும்படியாக நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, அவர்கள் கையிட்டு செய்யும் வேலையை நீர் ஆசீர்வதியும் ராஜா. அவர்கள் செய்யும் ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி, உமக்கென்று ஓட அப்பா தேவனே அவர்களுக்கு நல்ல பலத்தை தாரும் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே ஒவ்வொரு குடும்பத்தை கூட உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதித்திருக்கிறீர் சுவாமி.
ஆம் ராஜா, நீர் எல்லையை பெரிதாக போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, நித்திய ஜீவன் பிரயாஸ்க்கு ஏற்ற ஆத்துமாக்களை நீர் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி, யார் யாரை நீர் முன்குறித்து இருக்கிறீரோ அவர்களை அனைவரையும் நீர் கொண்டு வந்து சேர்க்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, ஒவ்வொரு சபையிலும் அப்பா தேவனே நீர் ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமக்கு பயந்து ஊழியம் செய்ய அப்பா தேவனே உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேலும் உமது கரம் இருக்கட்டும் சுவாமி. ஆம் சுவாமி, ஊழியக்காரர்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நீர் ராஜா. ஆம் சுவாமி, அவங்க குடும்பத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, இவ்வேளையில் கூட திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களுக்கு தகப்பனாக இருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. விதவை தாய்களை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களுக்கு நீர் உதவி கரம் நீட்டும் சுவாமி. சிறு பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் சுவாமி. நல்ல ஞானத்தினாலும் அப்பா தேவனை கீழ்ப்படிதலினாலும் விசுவாசத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் சுவாமி, இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all. God bless you all. Prayer House நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.